அவர் நமக்காக மரித்ததுனால அனாதைகள் அவர் அப்பா பிதாவேன்னு நீ கூப்பிட்டு இருக்கிறோம். அவர் நமக்காக மரித்ததுனால புது ஜீவனை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையின் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சிலுவை மட்டும் வரலனா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பக்கத்துல பிசாசுக்கு அடிமைகளாக ஒன்னில்லாத நிலையில செத்து போறவங்களா இருந்திருப்போம். ஆனா கர்த்தருக்கு நன்றி, அவர் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக அனுப்பி நம்மளுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல சுமத்தி அவர் மேல இருக்கிற நீதியும் அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இலவசமா, கிருபையா. இதுதான் சுவிசேஷம். இந்த சிலுவையை பத்தின உபதேசம் தான் நம்மளை காப்பாத்துது. இந்த ஆராதனையில வந்திருக்கிற நம்ம ஆண்டவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வோம், எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்துல அநேக ஸ்டோரிஸ்ல இயேசு கிறிஸ்துவானவர் ஒளிஞ்சிருக்கிறார். யோவான் 5:39 இயேசு சொல்றாரு, வேத வாக்கியங்களை நீங்க பாக்குறீங்களே, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே என்ன பத்தி சாட்சி கொடுக்கிற வாக்கியங்கள் அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவார். ஆதியாகமம்ல இருந்து முழு வேதமே இயேசு கிறிஸ்துவ பத்தினது தான். ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கேட்டிருக்கிறாங்க, பைபிள்ல இருக்கிறது உனக்கு தெரியுமா? அது பொண்ணு சொல்றான், பைபிள்ல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இல்லம்மா நீ பைபிள் படிக்கணும். நான் படிக்குவேன், ஆனா பைபிள்ல என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியும், பைபிள் பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ச்சான். அப்போ அந்த சண்டே ஸ்கூல் பொண்ணை பார்த்து, சரி எல்லாம் உனக்கு தெரியும் பைபிள் பத்தி என்ன ஆகுது சொல்லு பைபிள்ல. அப்போ அந்த பாப்பா சொல்லிச்சான், பைபிள்னா என்ன? அது ஜீசஸ் பத்தி ஒரு புக்கு, நடுவில் ரெட் கலரா ஒரு கயிறு இருக்கும். ஆனா அது எவ்வளவு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அது. ஏன்னா முழு வேதமே இயேசு கிறிஸ்துவ பத்தி தான். ஆனா ஆதியாகமம்ல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவருடைய ரத்தம் சிந்துதலை சிகப்பு கயிறாக சிகப்பு நூலாக நம்ம ஆதியாகமம் வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இட்ஸ் a book of Jesus with the thread of the blood all through the books of the Bible. ஸோ இது இயேசு கிறிஸ்துவ பத்தின ஒரு புத்தகம். அப்போ பைபிள்ல பல இடங்கள்ல பெயர்கள் மூலமாக, எபிரேய வார்த்தைகள் மூலமாக, ஒரு சில ஹிடன் மீனிங்ஸ்ல இயேசு கிறிஸ்துடைய படத்தை பார்க்கலாம். ஆனா ஒரு சில பேருடைய ஸ்டோரியில வெளிப்படையாவே ஆண்டவர் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி இருக்கிறார் அவருடைய மகன் எப்படிப்பட்டவர்னு. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்டோரி, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது டாப் நம்பர் 1 ஸ்டோரியில இது ஒரு ஸ்டோரியா இருக்கும். ஓகே, ஸோ சண்டே ஸ்கூல் போனவங்க பைபிள் ஹீரோஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் ஹீரோஸ் யாரு? தாவீது. எடுத்த உடனே தாவீதுன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா அவர் தான் நம்ம ஞாபகம் வராரு. தாவீதுன்ன உடனே கூடவே இன்னொருத்தர் யார் வருது? சவுல் வராரா கூடவே? சரி, ஓகே. அப்புறம் வேற யார் வருது? தாவீதுன்ன உடனே சம்மந்தப்படுத்தி பேசுவோம்னா எந்த ஸ்டோரி ஞாபகம் வரும் நம்மளுக்கு? கோலியாத். ஓகே, எல்லாம் வராங்க செலின், எல்லாம் வருவாங்க. ஆனா இந்த 2 பேரை நம்ம சம்மந்தப்படுத்தி பேசுறோம், ஏன்னா அவங்களுடைய ஸ்டோரி வேற லெவல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் ஃபேவரட்டான ஸ்டோரி இல்லை, இது உலகம் எங்கும் டேவிட் கோலியாத்தை ரெஃபர் பண்ணுவாங்க அப்பப்போ. ஏன்னா ஒன்றும் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு அநேகரால பெருசா பேசப்படாத ஒருத்தர் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அதை விடாம அதை எடுத்து ஜெயிச்சு பெரிய லெவல்ல வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லாமல் ஒதுக்கப்பட்ட நிலையிலேருந்து கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்துடுறாங்கல்ல. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதனால டேவிட் கோலியாத் ஸ்டோரி உலகம் எங்கும் ஃபேமஸ். இப்போ டேவிட் கோலியாத்துடைய ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சொல்லிட்டு அதுல இருந்து சிலுவையுடைய ஸ்டோரியை பார்க்க போறோம். இன்னைக்கு பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட போறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல உண்மையாவே ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சத்தியங்கள் வெளிப்படும் போது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல. ஓகே, ஸோ இப்போ மிச்சம் என்ன ஆகுது அதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு நான். இல்லை திரும்பி ஆண்டவர் நம்மளுக்கு பெஸ்ட் தான் தருவார். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரிக்கு நம்ம வரலாம். தாவீது கோலியாத்தை பத்தி. தாவீது அவங்க அப்பாவுக்கு 8வது பிள்ளை. அவன் தான் கடைசி பையன், அதனால அவன் தான் கடைக்குட்டி இல்லையா? ஏன்பா என்ன மட்டும் கடைக்கு அனுப்புறீங்க, நீ தாண்டா கடைக்குட்டி அப்படின்றாங்க அப்பா. ஸோ அந்த மாதிரி தாவீது கடைசி பிள்ளை. அவங்க அம்மா செல்லம் யோசிச்சு பாருங்க, வயசுலையும் சின்னவன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வர்றார். அவர் பேர் சாமுவேல். அவர் சொல்றாரு, அடுத்த ராஜாவை உங்க பிள்ளைகள்ல இருந்து தான் கர்த்தர் தெரிந்துக்கிறாரா, அதனால தான் வந்திருக்கிறேன். உங்க பசங்களெல்லாம் கூப்பிடுங்க, இன்னைக்கு ஒரு பெரிய பலி கொடுக்க போறோம். பசங்கள இல்ல, நான் எடுத்துன்னு வந்திருக்கிற இந்த கன்றுக்குட்டியை பலி கொடுக்க போறோம், நல்லா சாப்பிட போறோம். உங்க பசங்களை யாரோ ஒருத்தரை நான் ராஜாவா அப்பாயிண்ட் பண்ண போறேன், கர்த்தருடைய வழி நடத்துதல் நிமித்தம். ஸோ அவருடைய 7 பிள்ளைங்களும் நிக்கிறாங்க. முதல் மகனை பார்க்குறாரு சாமுவேல், பார்க்குறாரு, வாட்ட சாட்டமா இருக்கிறானே, அடாடா இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்மளுக்கு ராஜாவா இருக்க போறாரு நினைக்கிறேன். மோஸ்ட்லி தான் ராஜா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சரீரத்தை பார்க்குற, ஆனா நான் மனசை பார்க்குறேன். இவன் இல்லை, நான் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க சாமுவேல் முகம் என்ன இருந்திருக்குன்னு சொல்லி. எலியாவை பார்த்து ஸ்மைல் பண்ணி அப்படியே என்ன மாதிரி இருக்கிறான் பாரு, இவன் இல்லை.
வாடா தம்பி. அடுத்ததா போறார். அவனை ஆண்டவர் சொல்றாரு, இவன் தலையில ஊத்துட்டுமா? வானா யூசில அவன் இல்லை. சரி, அடுத்தது அவர் ரிஜெக்ட். 4வது 5வது 6வது 7வது வரைக்கும் ரிஜெக்ட். எல்லாரும் ஷலோம் பண்றாங்க, எல்லாரும் பிரைஸ் லார்ட்ன்றாங்க, எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் தம்பி, சைடுல வாப்பா, நீ இல்லப்பா. லாஸ்டா வந்து என்னடா ஒருத்தரை காணமே, என்ன ஆண்டவர் இவர் வீட்டுக்கு தான் அனுப்புனாரு, இப்போ ஒருத்தரும் இல்லையே அப்படின்ட்டு கேட்குறாரு. ஈசாயை பார்த்து, ஈசாய் தான் அப்பா பேர், ஏன்பா உங்களுக்கு வேற யாராவது பிள்ளைங்க இருக்கிறாங்களா? என்ன நான் எல்லாரையும் கூப்பிட சொன்னா ஒருத்தர் கூப்பிடாம விட்டியோ என்ன? ஆமாம்மா சின்னவன் இருக்கிறான் பாரு, அவன் சின்னவன், அவன் பேரை கூட சொல்ல அவங்க அப்பா சின்னவன். ஏன்னா கடைசியா பிறந்துட்டா சின்னவன், சரியா? ஃபர்ஸ்ட் பிறந்தா பெரியவன், கடைசியா பிறந்துட்டா சின்னவன். ஆனால் நடுவில் இருக்கிறவன் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது, ஏன்னா நடுவில் நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது. சின்னவன் அப்படின்ட்டு அவனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் சின்னவன் இல்லை, நீங்கள் சின்ன அப்பு பெரிய அப்பு அப்படியே ஒர்க் அவுட் ஆகிடும். நீ ஃபஸ்ட்டு பிறந்தா பெரியம்மு, லாஸ்ட்டில் பிறந்தா சின்னம்மு, அப்படி ஆயிடும். ஸோ சின்னவன் இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க, அவன் தான் வேணும், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு அவராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தாவீதுக்கு 17 வயசு பையன். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம காலகட்டத்தில் இருந்தால் 10வது முடிச்சுட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் பியூக்கு போகிற ஒரு பையன். அப்போது எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலைமை? ஸ்கூல் பையன் மாதிரி ஒரு டைம் பண்ணுவாங்க, காலேஜ் பையன் மாதிரி ஒரு டைம் பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அவங்க நம்மளை. இந்த டீனேஜ் பிள்ளைங்க இருக்கிறாங்க வேறு, அவங்க பயங்கரம், அவங்க ஒரு டைம் ஒரு மாதிரி பண்ணின்னு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு டைம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஒரு டைம் ஆண்டவர் ஏன் நீங்கள் பிசாசு வானத்தில் தள்ளினீங்கன்னு எனக்கு இப்போ தெரியுது ஆண்டவர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். யாரோ ஒருத்தர் அப்படி தான் சொல்கிறாரு, பிசாசு எந்த வயசில் விழுந்தான்னு எனக்கு தெரியல, மோஸ்ட்லி 17 தான் அப்படின்றாரு அவர். ஏன்னா அவர் பசங்களுக்கு 17 வயசு தான். ஸோ டீனேஜ் பிள்ளைங்க உடனே க்யூட்டாக இருப்பாங்க, பப்ளியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. கபார்னு ஹீரோ மாதிரி பேசுவான், கபார்னு வில்லன் மாதிரி மாறுவான் அப்படியே. ஆனால் தாவீது 17 வயசு பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்பா கூப்பிட்டு வர்றாரு, வரான். சரி வந்துருக்கிறோன்னு வந்து நிற்கிறாங்க, எல்லா லைனில் நின்றுக்கிறாங்க. யார் அண்ணன் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் 7th வரைக்கும் கரெக்டாக நின்றுக்கிறாங்க. அண்ணன் தாவீது வந்து பார்க்குறேன், என்ன அண்ணன்கெல்லாம் ஆர்டரில் நின்றுக்கிறானுங்க அப்படின்னு. உள்ளே வந்த உடனே டேட் அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லுவா, டே ஃபஸ்ட்டு வந்துக்கிற கரெக்டாக ப்ரைஸில் சொல்லிட்டு வா, உள்ளவா உள்ள அப்படியே மூஞ்சி கிஞ்சி கழிட்டு வா அப்படின்னா, நீ ஏன் மூஞ்சி கழுவ, நான் என்ன உள்ள வரது, ஏதாவது உள்ளே வரான். ஏன்னா அவன் சின்ன பையன், இமேஜின் பண்ணலாம் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன பையன் வரான், உள்ளே வரான். அவனை பார்த்த உடனே கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, எழுந்திருந்து அவனை அபிஷேகம் பண்ணு. ஏன்னா எல்லாரும் நின்னுக்கிறாங்க. சாமுவேல் சொல்லிட்டாரு, அந்த கடைசியா ஒருத்தர் வர்ற வரைக்கும் நம்ம யாரும் சாப்பிட்றதுக்கு உட்காரக்கூடாது அப்படின்ட்டு. எல்லாரும் பசியில் நின்றுக்கிறாங்க. வேற ஆடுமைக்கு இன்னைக்கு பார்த்து அனுப்புறீங்களா டேட், இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு. ஆனால் அவன் வந்த உடனே ஆண்டவர் சொல்றார் சாமுவேல் கிட்ட, சாமுவேல் எழுந்திருந்து இவன் அபிஷேகம் பண்ணு, இவர் தான் அந்த நபர்னு சொல்லி. அவங்க சகோதரர்கள் முன்னிலையில் எல்லார் மத்தியிலையும் அவனை பாட்டி கூப்பிடாத போதும், அவனை சின்னவன் நினைச்ச போதும் அவனை ஆடுமைக்கு அனுப்பிட்டார். இந்த 3 பேரை ஆர்மிக்கு அனுப்பிட்டார், இவனை ஆடுமைக்கு அனுப்பிட்டார். இந்த வகையில் அவனை பற்றி பெருசா யோசிக்கலனாலும் எல்லாரும் முன்னாடியும் சாமுவேல் எழுந்து நின்று கர்த்தருடைய அபிஷேக எண்ணெய் அவருடைய தலையில ஊற்றி அவரை கனப்படுத்துறார். நீதான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி அபிஷேகிச்சிடறாரு. என்ன அருமையான ஒரு அனுபவம் அது. விஷயத்தை சொல்றேன் கவனிங்க. கர்த்தர் உங்களை அப்பாயிண்ட் பண்ண நினைச்சிட்டாருன்னா எத்தனை பேர் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாலும் போதாது, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து சேரும். உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார்னா அவர் உங்களுக்காக வழி ஆயத்தப்படுத்துவார். உங்களை சின்னவன் சொல்லி ஒதுக்கலாம், நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களை ஒதுக்கலாம். ஆனா அவர் தான் எல்லாமே. அவருக்கு சரணடைய கத்துக்கிட்டோம்னா எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் உள்ளத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் உள்ளத்தை பார்க்கறதுனால மனதளவுல நான் சரண்டரான வாழ்க்கை வாழ போறேன். அப்ப ஜனங்களுடைய பார்வைக்குள்ள மனதளவுல சரண்டரானவங்களா நம்ம இருந்தோம்னா அவருடைய வழிகளுக்கு, அவருடைய கோட்பாடுகளுக்கு அவர் அப்பாயிண்ட் பண்றது நிச்சயம். ஏன்னா அவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார். தாவீது அபிஷேகிச்சிட்டாரு. இவங்களும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த அண்ணன்க இதை மனசில் வச்சுருந்துருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி எப்படி அவமானப்படுத்திட்டா இருப்பார் நம்மளை, எல்லாரும் முன்னாடி எப்படி ஆயிடுச்சுப்பார் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இஸ்ரவேல் ஜனத்துக்கும் பெலிஸ்தர்களுக்கும் யுத்தம். இது வந்து ஏலா அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கில் நடக்குது. அதுக்கு இப்போ ஆர்மியில் இவங்க 3 பேர் இருக்கிறாங்களே, இவங்களுடைய அண்ணனுங்க 3 பேர், அவங்க 3 பேரும் அனுப்பப்பட்டாங்க யுத்தத்துக்கு. சரி, இவங்க 3 பேரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. 40 நாள் ஆயிடுச்சு. அண்ணன்கிட்ட இருந்து நியூஸ் இல்லை, அப்பா இங்கே வருத்தத்தோடு இருக்கிறாரு. யுத்தத்துக்கு போனாங்களே, என்ன நாங்கள் தெரியலையே, சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா, இவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, ஏதாவது காய ஏதாவது பட்டுருச்சா, உசுரோடு இருக்கிறாங்களா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு சின்னவனை கூப்பிட்றாரு திரும்பவும். இப்போ சின்னவன் எங்கே இருக்கிறார்? திரும்பியும் ஆடு மேய்க்க போயிட்டாரு. பாரு, இதுதான் ஒரு டெஸ்ட். ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனா ராஜாவாக அப்பாயின்மெண்ட் இன்னும் வரல. நடுவில் நிறைய டெஸ்ட்டுங்களை பாஸ் பண்ணுமா இருக்கும். அதுல ஒரு டெஸ்ட் என்ன தெரியுமா? தாழ்மையுடைய டெஸ்ட். உங்களை எல்லாரும் முன்னாடி உயர்த்திட்ட பிறகு தாழ்வான ஒரு சில காரியங்களை செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமா இருப்பீங்களா? இன்னும் ஒரு சில ஜனங்களுக்கு சகாயம் பண்ண நம்ம ஆயத்தமா இருப்போமா? will you be ready to serve? so தாவீதை கூப்பிட்டு, டே சின்னவனே சொல்லுங்க டாடி, ஆடுங்களா பத்திரமா இருக்குது, போயிட்டு உங்க அண்ணன்கள்லாம் பார்த்துட்டு வா. ஏன்பா என்னாச்சுப்பா? யுத்தத்துக்கு போனானுங்க,
அதனால இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ போய் விசாரிச்சுட்டு வா. சரி டாடி நான் போறேன். சரி போறப்போ அப்படியே இந்த டிஃபன் கேரியர் எடுத்துன்னு போ. என்ன டாடி ஒரு மூட்டையை கொடுத்துட்டு டிஃபன்ன்றீங்களே, டேய் 3 பேரா நல்லா சாப்பிட்ணுங்க, எவ்வளோ ரொட்டி வச்சிருக்கிறீங்க? 10 ரொட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. இப்போ நம்ம சாப்பிட்ற ரொட்டி சின்ன சின்னதாக இருக்கலாம், அவங்கள்தெல்லாம் பீட்சா மாதிரி இருக்கும், பெரிய பெரிய பீட்சா மாதிரி இருக்கும், லார்ஜ் சைஸ் பீட்சா மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பெரிய பெரிய ரொட்டிகளை பேக் பண்ணி கூட சீஸு, அதுக்கப்புறம் ரோஸ்டட் கிரெயின். அப்போ முதல் பீட்சா டெலிவரி அங்கே தான் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் ஃபர்ஸ்ட் பீட்சா டெலிவரி டாமினோஸ் இல்லை, டேவிடோஸ். ஏன்னா அப்பமும் பால் கட்டிகளை பார்க்குறோம், பீட்சாவை பார்க்குறோமே. என்ன பீட்சா? கோல்டன் கார்ன் எல்லாம் இல்லை. என்ன பீட்சா தெரியுமா? ரோஸ்டட் கிரெயின் பீட்சா, அதான் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ தாவீது அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. சரி நான் போறேன், நான் போய் அண்ணன்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றாரு. யுத்தத்தில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ 40 நாளாக என்ன நடந்துருக்குதுன்னு தாவீதுக்கு தெரியல. நல்லா கவனிங்க என்ன நடக்குது, நானே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸோ தாவீது வர்றாரு. இந்த டிஃபன் கேரியர்லாம் வைப்பாங்களே ஒருத்தர்கிட்ட, விசாரிக்கிறவங்களாம் வர்றாங்களே, அந்த இடத்துல ரிசப்ஷனில் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்பார். எங்கள் அண்ணன்களை பார்க்க வந்திருக்கிறேன், உங்கள் அண்ணன்களா பாரு கரெக்டாக அந்த இதில் தான் இருக்கிறாங்க, நீ போய் பாரு அப்படின்னு. ஸோ தாவீது டிஃபன் கேரியர்லாம் வச்சுட்டு வேகமாக போகிறேன். நான் எப்படின்னாக்குறேன், நான் எழுச்சிட்டேன், நான் சும்மா சொன்னேன், நான் குண்டாயிட்டுக்கிறேன், நீ நான் யுத்தம் ஃபைட் கீட் பண்ணலையா, நீ ஃபைட் எல்லாம் பயங்கரம் நான் பண்ண நீ. ஏன்னா இவன் சின்ன பையன், கடைசி பையன், பேசுவானா இல்லையா? ஏய் தம்பி வாடா, எல்லார்ட்டும் பெருமையா, என் தம்பி அழகாக்குறாள், என் தம்பி தான் என்ன மாதிரி அவன் லைட்டா. அவன் 3 பேர் நல்லா கொஞ்சம் கொலாவி நிற்கிற நேரத்தில் கோலியாத் வெளியே வரான். கோலியாத் யாரு? பெலிஸ்தியர்களுடைய ஒரு வீரன். அவனுடைய உயரத்தை பத்தி பேசுறாங்க. கிட்டத்தட்ட பாருங்க, அவன் வந்து 13 அடி உயரம் இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா 6 முழம்னா நம்மளுடைய கை அளவில் அளக்குறது இல்லை, அவங்க கை அளவில் அளந்தா இன்னும் பெருசா இருக்குமா. கிட்டத்தட்ட 13 அடி உயரமா கோலியாத்து, அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குதான். அந்த மாதிரி கோலியாத்து வெளியே வந்து ஒரு சேலஞ்ச் சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? 40 நாள் தான் இதான் பண்ணுகிறான். ஏன் எல்லாரும் வெட்டியும் குத்தியும் சாவணும்? ஏன் எல்லாரும் ஃபைட் பண்ணும்? என் பக்கத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன், உங்க கும்பல்ல இருந்து நீங்க ஒருத்தர் அனுப்புங்க, நாங்க 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த நிக்கிறோம். யார் ஜெயிக்கிறோமோ எங்க ஜனம் ஜெயிச்ச மாதிரி, நான் ஜெயிச்சா நாங்க ஜெயிச்ச மாதிரி, உங்கால் ஜெயிச்சா நீங்களாம் ஜெயிச்ச மாதிரி. வாங்கடா வாங்கடான்னு 40 நாளா கெட்ட வார்த்தைங்களை திட்டின்னு, கடவுளை திட்டின்னு, அவங்கள திட்டின்னு, அவமானப்படுத்தி, நிந்தனை இன்சல்ட் பண்ணினே இருந்திருக்கிறான். ஸோ தாவீது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக இவங்கள்ட்ட வந்து என்ன நல்லா இருக்கிறேன் அப்படின்ற நேரத்தில் கோலியாத் வரோம், எல்லாரும் ஓடுறாங்க, ஒளிறாங்க. டேய் நீ என்னன்னா யுத்தத்துக்கு வந்து ஐடென்சிக் விளையாடுனுக்கிறீங்க நீங்க? டேய் ஐடென்சிக் இல்லடா, அங்கே பாரு உயிரை போயிடுற நிலைமை அது. யாருண்ணா இவன்? 40 நாளாக வந்து தொல்லை குத்துனுங்கிறான். எல்லாரும் ஃபைட் பண்ண ரெடியாக வர்றோம். எப்படின்னா வரீங்க? எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க? காலையில் இருந்து ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்களா இல்லையா? ஃபார்வர்ட் மார்ச், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். கோலியாத்தை பார்க்குறாங்க, வாங்கடா ஒத்தை கொத்த வாங்கடா, அபோட் டர்ன், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். ஏன் நாளைக்கு வரோம், டைம் இருக்குது, இன்னும் நீ கத்தி முடியாது. 40 நாளாக தான் பண்ணுகிறாங்க. தாவீதுக்கு ஒரு கோவம் வருது. நான் இப்படி பேசுறான், நம்ம கடவுளை தப்பா பேசுறான், நம்ம ஜனங்களை தப்பா பேசுறான், இவனை இப்படியே விட்டு வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணிட்டான், வாய் திறந்து. ஏன்னா அபிஷேகம் பெற்றவன் தாவீது, 17 வயசு தான், ஆனா அபிஷேகம் நிறைஞ்சவன். தாவீது சொல்றாரு, இவன் அச்சானுக்கு என்ன தரீங்க அப்படின்றான். இப்போ எல்லார்ட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறான். அங்கிள் 17 வயசு பையன், நான் அங்கிளுங்க வந்திருப்பாங்களா இல்லை, அங்கிள் என்ன தராங்களா அச்சா சொல்லுங்க அங்கிள், நான் டிஎம் பயங்கர நானெல்லாம் என்னை பற்றி கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்கள்? ஃபேஸ்புக்கில் பார்க்கலையா? ஃபேஸ்புக்கில் இல்லையா நீங்கள்? சரி விட, பயங்கர நானெல்லாம். இவன் அச்சா எனக்கு என்ன தெரியும் எல்லாரும், ஏய் தம்பி இவன் அச்சா ராஜா நிறைய சொத்துக்களை தருவாரு. அது மட்டும் இல்ல, சர்வமானியம், டாக்ஸ் எக்ஸம்ஷன், நீங்க வரி கட்ட தேவையில்ல. அது மட்டும் இல்லப்பா, ராஜாவுடைய பொண்ணை பாத்துக்கிறியா? நான் எங்க பாத்துக்கிறேன், ராஜாவே பார்க்கல நான். அவன் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும், அந்த பொண்ணை கட்டி வைக்கிறாங்களாம். யாருக்கு? அவனுக்கு இல்லடா, உனக்குடா. அப்படியா? ஓ அப்போ இதுல பலன் இருக்குது, இந்த ஃபைட்ல இறங்குறது சும்மா இல்ல அப்படின்ட்டு இவன் கேட்க ஆரம்பிக்கிற. இப்ப யாருக்கு அவமானமா இருக்கும்ன்றீங்க? அண்ணன்களுக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் அபவுட் டர்ன் பண்ணி ஒளிஞ்சுன்னு இருக்கிற நேரத்தில் இவன் போய் நான் அடிக்கிறவனை, யார் அவன் கடவுளை பற்றி தப்பா பேசுறவன் தான் எல்லாரும். இப்போ அவன் மேல அவங்க அண்ணன்களுக்கு ஒரு வைத்தறிச்சல் ஆயிடுச்சு. நாங்களே எவ்வளவு அடக்கி வாசிக்கிறோம், நீ என்ன பெரிய இவன் மாதிரி வந்து அவன் போய் பேசினு இருக்கிற. கூப்பிட்டு அவங்க அண்ணன் திட்டுறா, என்னடா என்ன சைட்ல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு யுத்தத்தை பார்க்கலாம், பிக்சர் பார்க்கலாம் நினைச்சா? இது என்ன கஷ்டம் தெரியுமா? எங்க விட்டு போனா அந்த சின்ன ஆடுங்களை எங்க, அந்த கொஞ்சம் ஆடுங்க எங்க, எப்படி கேவல பார்த்தா நம்பர் கொஞ்சம் ஆடுங்க, அந்த கொஞ்சம் ஆடுங்களை எங்க விட்டு? உன்னுடைய அகங்காரம் எனக்கு தெரியும்ன்றான். அவங்க அண்ணன் சொல்றான், உன் மனசுல இருக்கிற அகங்காரம் எனக்கு தெரியும்னா எவ்வளவு. டேய் போ சைட்ல போ. அதுக்கு தாவீது சொல்றான், நான் என்ன பண்ணேன், நான் அப்பதான் சொல்லியிருப்பான் இல்ல. இப்போ என்ன பண்ணேன் நான்? என்ன கேட்டேன்? என்ன தப்பா கேட்டேன்? சும்மா திட்டினேன். அங்கிள் என்ன தராங்க அங்கிள்? அச்சா திரும்பி அதே கேள்வி. இதனால தான் தம்பிங்க அடி வாங்குறது. வேணும் வெறுப்பேத்தனை என்ன பண்றது? அவனு திரும்பி அதே கேள்வி கேட்டு போறான். இவன் அச்சா எனக்கு என்ன தெரியும், உங்க அச்சா எனக்கு என்ன தெரியும். இந்த வார்த்தை சவுல் ராஜாக்கு போய் சேர்ந்துச்சு. இப்போ சவுல் ராஜா தான் அந்த ஏரியாலே ஹைட் ஆனவர். ஆனா அவர் உள்ள உட்காந்துக்கிறார். இப்போ டைட் ஆனவர்னு சொல்ல நான், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஏரியா. ஹைட் ஆனவர் இவர் அங்க கூடாரத்தில் உட்காந்துன்னு பாதுகாப்பாக்குறாரு. சவுல்கிட்ட சொல்றாங்க, ராஜா ஒருத்தன் வந்துட்டுக்கிறான்,
என்னம்மா 17 வயசு பையன் தான், ஃபர்ஸ்ட் பியூ படிக்கிற பையன், காலேஜ் கட் அடிச்சுட்டு அண்ணனை பார்க்கலான்னு வந்துக்கிறான். அவன் அடிக்கிறான்னா சரி என்ன கூப்பிட்டு பேசலாம், எப்படி தான் இருக்கு நான் பார்க்கலான்னா. தாவீது உள்ள வர்றான், 17 வயசு பையன். யோசிச்சு பாருங்க, நல்லா அந்த டீனேஜ் உடைய அந்த க்ளோ இருக்குது அவங்கிட்ட, அந்த எனர்ஜி இருக்குது, அழகா அருமையா சப்பியா வரான் 17 வயசுல. என்னுடைய 17 வயசு போட்டோ போடுறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு புரியல இல்லையா? அது சரி போட்டுறாதீங்க தயவுசெய்து. தாவீதை பார்த்த உடனே சவுல் சொல்றாரு, டேய் யாரா டேய் பையா வாங்க தம்பி வாங்க. என்னப்பா அவன், ஐயோ டேய் சின்ன பையன் வாங்க பாரு, அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்தத்தில் இருக்கிறவன், நீ இப்பதான் சின்ன பையனா இருக்கிற, எப்படிப்பா நீ போய் ஃபைட் பண்ண முடியும்? அதுக்கு அவன் சொல்றான், ராஜா உங்களுக்கு என்னை பத்தி தெரியல. அண்ணா என் பேர் மாணிக்கோ, ஆனா எனக்கு இன்னொரு பேர், அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு இவர் ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா சார், உங்களுக்கு என்ன பத்தி தெரியல, எங்க அப்பா என்ன ஆடு மேய்க்க அனுப்பினார். ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சு, என் ஆட்டுக்குட்டிங்கள இருந்து ஒன்று பிடிச்சிட்டு போச்சு, நான் விடல, துரத்தி போன சிங்கத்துடைய தாடிய புடிச்ச ராஜா அப்படியே வாயை பிறந்து கவனிங்களா அப்படியே, ஐயோ தாடிய புடிச்சு ஓபன் பண்ணி வாயில இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு வரலையா நானு? இன்னொரு நாள் ஒரு கரடி வந்துச்சு, விட்டனா நானு, துரத்திட்டு போனேன், என் ஆட்டுக்குட்டியை காப்பாத்திட்டு நான் வந்தேன். அதே மாதிரி அந்த நாள் அந்த 6 அடி 7 அடி உயரம் இருக்கிற சிங்கத்துக்கிட்ட இருந்தும் கரடி கிட்ட இருந்து தப்பு வச்சு அதே கருத்து இந்த பிலிஸ்தன் கிட்ட இருந்தும் என்னை காப்பாத்த வல்லவரா இருக்கிறார். விடுங்க சார் நான் போறேன்றா. இவருக்கு பயங்கர ஃபெய்த் ஆயிடுச்சு, நீ போடா நீ போடா போ, நீ இப்போ ஜெயிச்சுவா, கர்த்தர் உன்னோட இருக்கிறாருன்ட்டு இவருக்கு ஒரு ஃபெய்த்தில் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆச்சு. போ போ, ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியலடா, ஆனால் பயங்கரமாக பேசுகிறான் தம்பி, நல்லா போ நீ போயிட்டு வா அப்படின்ட்டு கூப்பிட்றா, வாங்கி 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 திரும்பி கூப்பிட்றான். கூப்பிட்டு வா போகிறதான் போகிற, ஏன் யூனிஃபார்ம் போட்டுன்னு போ அப்படின்னு. இவன் யூனிஃபார்ம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தான் இவனே போட்டு ஜெயிச்சுருந்துக்கிறது. இவனுக்கு ஒர்க் ஆகாத இவன் தாவீது கொடுத்து, நிறைய பேர் அட்வைஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸை அவங்களே யூஸ் பண்ணியிருந்தா அவங்க வாழ்க்கையே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த அட்வைஸை ஊருக்கே கொடுத்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் சவுல், சரியா? சவுல் அந்த மாதிரி தான், அவரே போட்டு ஃபைட் பண்ணல, அந்த யூனிஃபார்ம் எடுத்து தாவீது கொடுத்துட்டு, இது நீ போட்டுக்கணும், அது வெங்கலம், வெங்கலத்தில் செய்யப்பட்டது. இது யோசிச்சு பாருங்களேன், வெங்கலத்தில் செய்யப்பட்டது ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டு, இவன் வேற 17 வயசு பையன், சவுல் வேற ஹைட்டாக இருக்கிறான், ஃபிட்டாக இருக்காது, ஃபிட்டிங்காகவே இருந்திருக்காது. அப்படியே சும்மா அப்படியே தொலை அப்படியே வந்து அப்படியே கடன்னு ஆடின்னு வரான். அப்படியே சார் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது நம்மளுக்கு, எல்லாம் கழட்டி வச்சுட்டு, எனக்கு என்ன தெரியுமா அதை வச்சு போகிறேன் சார், கர்த்தர் காப்பாற்றுறாரு, எனக்கு என்ன தெரியுமா அதை நான் பயன்படுத்துகிறேன். தாவீது கிளம்புறாரு. இப்போ எப்படி என்னென்ன எடுத்துட்டு போறாரு? ஒரு மெய்ப்பனுடைய பை அவர்கிட்ட இருக்குது, ஏன்னா அவர் ஒரு மெய்ப்பன். ஒரு மெய்ப்பனுடைய கோல் அவர் கையில் இருக்குது. ஒரு மெய்ப்பனுடைய கவன்னா நம்மலாம் உண்டிவாள்னு சொல்றது தெரியுமா? அது உண்டிவாள் இல்லை, ஆனால் உண்டிவாளுடைய கான்செப்ட் தான் அது. நம்ம கேட்டபல்ட்னு சொல்றோம், இது வந்து ஸ்லிங் ஷாட். கவன்னா அதுக்குள்ள கல்லை வச்சு சுத்தி அப்புறம் ரிலீஸ் பண்ணா அது போய் அடிக்கும். யுத்தத்தில் அந்த காலத்தில் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அதை நேர்த்தியாக பயன்படுத்த கற்றுக்கிட்டானா அவங்க ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து உண்டிவாள், சரி? அந்த லப்பரில் இழுத்து, அது என்ன லப்பர் தெரியுமா? மூக்கில் பரா, என்ன பேர் யாருக்கா ஞாபகம்தா? ஞாபகம் இல்லை, மறந்துட்டீங்க சின்ன வயசு கதையெல்லாம். ஆனால் அவங்களுக்கு கவன். ஸோ மெய்ப்பனுடைய கவன், மெய்ப்பனுடைய பை, மெய்ப்பனுடைய கோல் எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு அவர் போறாரு, நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு. தாவீது அங்கே போய் ஒரு நிற்கிறாரு, அங்கே ஒரு ரிவர் இருக்குது, அந்த ஆற்றுல போய் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கிறார், ஸ்மூத்தான ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அதை தன்னுடைய பையில போட்டுட்டு அப்புறம் போறாரு, கோலியாத்துக்கிட்ட போறாரு. கோலியாத் வெயிட் பண்றான், 40 நாளா வெயிட் பண்ணவன். யாரோ எழுப்புறாங்க, அண்ணா ஒருத்தன் வந்துட்டான், ஒருத்தன் வந்துட்டான், 40 நாளா கூப்பிட்டுருந்தீங்களா, யாரோ ஒருத்தன் வந்துக்கிறானா, நான் அவன் பேர் தாவி தான், வாங்க போய் நிலுங்க, நீங்க ஃபைட்டுக்கு ஜெயிச்சலாம் வாங்கன்ட்டு. கோலியாத் எந்திரிச்சு பார்க்குறாரு, என்னடா வாட்டர் பாய் அனுப்பி விட்டுக்கிறாங்களேன்ட்டு. டேய் என்னடா தம்பி நடுவில் வந்துட்டு யுத்தத்தில் ஃபைட் பண்ணுற நேரத்தில் அவன் எல்லாரும் சொல்லி போய் அவன் தான் ஃபைட் பண்ண வந்துக்கிறான். இப்போ கோலியாத் பேசுகிறான், ஹேய் என்ன நாய் நினச்சா பண்ணுறான் தாவி. கோலியாத் எடுத்த ஒன்று, என்ன நாய் நினச்சா என்கிட்ட குச்சியோட வந்திருக்கிற, குச்சிங்க கம்பங்களோட வந்திருக்கிற, வா 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 உன்னை இன்னைக்கு பிச்சு எல்லா மிருகத்துக்கு இறையா போடுற, வா எல்லா மிருகங்களுக்கும் இந்த ஆகாயத்து பறவைங்களுக்கு உன்னுடைய சரியத்தை ஆகாரமாக கொடுக்குறேன், வா பிச்சு போடுறேன்னு ஒன்று. அப்போ தாவீது சொல்கிறாரு, நீ என்கிட்ட கத்தியோட ஈட்டியோட வர்ற, ஆனா நான் கர்த்தருடைய நாமத்துல நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு உன் தலையை வெட்டி உன் சரீரத்தையும் உன் தலையும் ஆகாயத்து பறவைங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கு போடும்போது நீ தெரிஞ்சுக்குவ ஏன் இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறார்னு. கர்த்தர், இந்த யுத்தம் கர்த்தருடையது, அவர் உன்னை என் கையில தருவார்னு உடனே இவனுக்கு ஒரே கோவம் வந்துருது. இவனை மீட் பண்ண போறாரு தாவீது. கவன்ல கல்ல போட்டார், அதுக்குள்ள ஓகே கவன்ல கல்ல போட்டார், சுத்த ஆரம்பிக்கிறாரு. கோலியாத் வராரு, வாடா டே 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 உனக்கு அந்த வெயிட் பண்ணிருந்தேன், 40 நாளா கத்தி கூச்சல் போட்டது இப்ப முடிவாயிடுச்சுடா,
எறா கத்தியன்னு சொல்லிட்டு கோலியாத் வர்றாரு. தாவீது அந்த நேரத்தில் டைம் வந்துச்சு, இதுதான் ரைட் மோமெண்ட். சண்டே ஸ்கூல் எவ்வளோ பேர் ஞாபகம் இந்த கதை வரும்போது அந்த கவன்ல கல்லை போட்டு சுத்துறாரு, சுத்துறாரு. எல்லாரும் பார்த்துக்கிறாங்க, இவன் என்னடா நாங்க போய் உண்டி விளையாடிக்கிறான், உயிரே பணைய வச்சுடா, இவன் தோத்துட்டா நம்ம எல்லாரும் தோத்துருவோம், எதுக்கும் ஓடுறதுக்கு ஆயத்தமா இருங்கடா. ராஜா பாரா யாரை இறக்கி விட்டாருன்னு இவ்வளவு பேசுறடா, நீ போறது சும்மாடா, என்னால் முடியலன்றானா அவனை இறக்கி விட்டுருக்கிறாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கையில் சுத்திட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் அவங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்னே பொடி பையன் உண்டி விளையாட்டு விளையாடிங்கிறான். நம்ம கோலியாத்து கிட்ட நம்ம கோலியாத்து நசுக்கிடுவார் பாரு. இப்போ கொஞ்ச நேரத்தை தலை பாரு எப்படி நின்னுக்கிறார் பாரு. அவர் தலை மட்டும் பாரு என்ன பெருசா இருந்து. இந்த பக்கம் கோலியாத்து அடிக்கிறதுக்காக தாவீது ஒரு பக்கம் கவனை சுத்தி 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 ஃபைனலா ஒரு ரைட் மோமெண்ட், டார்கெட்டை பார்த்தாச்சு. இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணதை கொண்டு வர நேரம் வந்தாச்சு. அபிஷேகம் நிறைஞ்சவன் கர்த்தருடைய யுத்தம் பண்ண போறான். அந்த மோமெண்ட் வரும்போது கவன்ல இருந்து கல்ல ரிலீஸ் பண்றாரு. கல்லு மேல போகுது, மேல போகுது. கோலியாத் பாக்குறாரு, ஏய் டன்னு ஒரு சத்தம். ஏன் வெங்கல குண்டா மேலே அடிச்சது, வெங்கல ஹெல்மெட் அடிச்சது. அடிச்சது மட்டும் இல்ல, அது ஓட்ட போய் ஸ்கல்ல போய் விழுந்து, ஸ்கல் ஓட்ட போய் மண்டைக்குள்ள போயிடுச்சு. இப்போ அவங்க யோசிக்கிற, ஓ என்னாச்சு, யாரோ ஒருத்தர் பின்னால இருந்து கேட்கிறான், என்னடா ஒரு சத்தம் டன்னுட்டு தெரியலப்பா, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலை நின்றுங்கிறாரு. ஓகே டே இப்போ என்னடாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலை லைட்டாக ஆடுனுங்கிறாரு, அவ்வளோதான். டே என்னடா ஆச்சு தெரியல, தலை கொஞ்சம் ரொம்ப ஓவராக ஆடுறாரு. டே என்னடா ஆச்சு, டே அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு, அப்புறம் தொண்ணுனா எல்லாரும், என்னடா ஆச்சு, பூமி எதிர்ச்சியா, பூமி எதிர்ச்சி இல்லைப்பா, தலை கீழே ஊந்துட்டாரு. ஐயோ எல்லாரும் இப்ப எந்திரிச்சு நிக்கிறாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தாவீது பாக்குறாரு, செத்துட்டான். ஆனா இன்னும் யாருக்கு தெரியல அவன் செத்து போனது. காமிக்கிறான் பாரு நான் யாரு, கர்த்தர் யாருன்னு சொல்லி. ஓடி போய் அவங்கிட்ட கத்தி இல்லாததுனால கோலியாத்துடைய கத்தியை எடுத்து அவன் கத்திய வச்சு அவன் தலையை வெட்டி எல்லாரும் முன்னாடி அந்த தலை எடுத்து காமிக்கும் போது சொல்றாங்க, ஓகே யுத்தம் முடிஞ்சாச்சு, நம்ம பிரதிநிதி ஜெயிச்சிட்டாரு, உங்க பிரதிநிதி தோத்துட்டாரு, எங்க ஆட்கள் ஜெயிச்சிட்டோம், ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டார். ஹalleluya. எவ்வளவு பேருக்கு இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம ஜீசஸை பார்க்க போறோம். பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லி, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது, அதனால முகத்தை கொஞ்சம் பிளசண்டா வைங்க. முதலாவது, ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை. இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையுடைய சகோதரர்களை போய் விசாரிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறார். There's a father, he has a son, he sends a son to visit his brothers. ஒரு தகப்பன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கிறதுக்காக, அவங்கள போய் விசாரிக்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி வைக்கிறார். தாவீது அவங்க அப்பா அனுப்பி வச்சார். தாவீது அப்படின்ற பேருக்கு அர்த்தம் நேசம். என்னது நேசம்? நேசன், நேசிக்கப்பட்டவன், பிரியமானவன். ஆனா நேசம் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது பிதாவானவர் வானத்தை திறந்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ அந்த தாவீது யார் கிடையாலும்? கம் ஆன் ஆன்சர் பண்ணுங்க. இந்த தாவீது யார் கிடையாலும்? ஜீசஸ் கிடையாலும். பிதாவானவர் இயேசுவை நமக்காக அனுப்பி வச்சார். ஆனா வானங்களை திறந்து இவர் தான் நேசகுமார்னு சொன்ன அதே மாத்திரத்துல ஆவியானவர் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் அபிஷேகத்தினால் நிரம்பினவரா இருந்தார். தாவீதும் அதே போல அபிஷேகம் பெற்றவர் தானே. ஆனா அண்ணன்க கிட்ட வந்த தாவீது எந்த ஊர்ல இருந்து வந்தாரு? பெத்லஹேம். இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்தாரு? எந்த ஊர்ல பிறந்தாரு? பெத்லஹேம். பெத்லஹேம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். தாவீது தான் கையில என்ன எடுத்துட்டு வந்தாரு? அப்பங்களை எடுத்துட்டு வந்தார். மோசே தான் கையில என்ன எடுத்துட்டு வந்தாரு? மோசே சத்தமா ஆன்சர் பண்ணுங்க. மோசே என்ன எடுத்துட்டு வந்தாரு? மோசேன உடனே என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? 10 கட்டளைகளை கொண்டு வந்தார். ஆனா தாவீது என்ன எடுத்துட்டு வந்தார்? 10 ரொட்டிகள், அப்பங்களை கொண்டு வந்தார். ஏன்? ஏன்னா தாவீது இயேசு கிறிஸ்து கிடையாதோ. இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது பிரமாணத்தை கொண்டு வரல, ஆகாரத்தை கொண்டு வந்தார். அவருடைய வார்த்தை என்ற ஆகாரத்தை கொண்டு வந்தார். அவருடைய சுகம் என்ற ஆகாரத்தை கொண்டு வந்தார். ஏன்? அவர் தன்னைத்தானே ஜீவ அப்பமாக இறக்கி கொண்டு வந்தார். அவர் தான் நம்மளுடைய ஆகாரம். தாவீது எப்படி ஆகாரத்தை கொண்டு வந்தாரோ இயேசு கிறிஸ்துவும் ஆகாரத்தை கொண்டு வந்தார். ஏன்னா தாவீது யார் கிடையாலும் இந்த ஸ்டோரியில? ஜீசஸ் கிடையாலும். கம் ஆன், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தாவீது ஜீசஸ் கிடையாலும். ஆனா தாவீது தான் சகோதரர்கள்ட்ட போராட்ட, சகோதரர் ஒதுக்கிறாங்க.
என்ன நீ பெரியவனா, எங்களால முடியாது உன்னால முடியுமா, எங்களை அவமானப்படுத்த வந்தியா, இங்க சும்மா கலாட்டா பண்ண வந்திருக்கிறியா? ஏசு கிறிஸ்துவ அதே மாதிரி கேவலப்படுத்தினாங்க. ஏசு கிறிஸ்து பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியில, மத தலைவர்கள் மத்தியில உபத்திரவத்தை அனுபவிச்சார். எப்படி தாவீது தன் சகோதரர்களால நிராகரிக்கப்பட்டாரோ, ஏசு கிறிஸ்துவும் தன்னுடைய சொந்த சகோதரர்களால, யூத ஜனங்களால நிராகரிக்கப்பட்டார். He was rejected by his own people. அதனால தான் யோவான் 1:11 படிக்கிறோம் பாருங்க. John 1 and verse number 11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாவீதுக்கு நடந்தது போலவே ஜீசஸ்க்கு நடக்க போது அது நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ தாவீது நேசகுமாரன், ஏசு நேசகுமாரன். தாவீது சகோதரர்களை விசாரிக்க அனுப்பப்பட்டார். ஏசு சகோதரர்களை விசாரிக்க அனுப்பப்பட்டார். விசாரிக்க போன இடத்துல சகோதரர்கள் ஒதுக்குறாங்க. ஏசு கிறிஸ்து விசாரிக்க வந்த இடத்துல ஒதுக்கப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார். தாவீது அப்பங்களோட வந்தார், ஏசு கிறிஸ்து ஆகாரத்தோட வந்தார். தாவீது பெத்லஹேம்ல இருந்து வந்தார். Jesus was born in Bethlehem. Come on. சோ நேசகுமாரன் வந்தது போல இந்த நேசகுமாரன் வர்றார். ஆனா வந்த இடத்துல தாவீது கோலியாத் என்ற சத்ருவை சந்திக்கிறார். அதே போல ஏசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்க வந்தார். இப்படி சொல்லாமா, யூத ஜனங்களை விசாரிக்க வந்தார், அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங் இஸ்ரவேல் ஜனத்துக்காக. ஆனா வந்த அவர் ஒரு சத்ருவை ஃபேஸ் பண்ண போறாரு. அந்த சத்ரு யாரு? இன்னைக்கு நம்ம பார்க்கிற அந்த கோலியாத் யார் தெரியுமா? பிசாசானவன் அந்த கோலியாத். எப்படி தாவீது கோலியாத்தை சந்திக்க நேரிட்டுச்சோ அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசை சந்திக்க நேரிட்டுச்சு. பிசாஸ் மேல ஒரு யுத்தத்தை அவர் தொடுக்கணுமா இருந்துச்சு. ஓகே, பாருங்க, இது கோலியாத்துடைய என்டையர் டீடைல்ஸ் பிசாசுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. அந்த கோலியாத்துடைய பிக்சர் நீங்க பார்க்கலாம். கோலியாத்துடைய ஆர்மர், அவனுடைய உயரம், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சில டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். தாவீது 6 முழம் உயரம் இருந்தாராம். இப்போ 6 முழம்னா அது மோர் தென் 6 feet, கிட்டத்தட்ட 9 feetல இருந்து 13 feet வரைக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் போட்டிருக்கிற ஆர்மர் பாருங்க, எத்தனை ஆர்மர் இருக்குது கவுண்ட் பண்ணி பாத்தீங்களா? ஹெல்மெட், கோட், ஸ்வர்ட், ஸ்பியர், கிரீவ்ஸ், சாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிறார் பாரு. ஷூ போடலாம் அவர் பாவம். சாக்ஸ் மாதிரி போட்டு எல்லாம் வெங்கலத்தில் செய்யப்பட்டது. ஒன்று இரும்பு இல்லைன்னா வெங்கலம், இது ரெண்டு தான் அது கலந்தது. இரும்பு பாவத்துக்கு அடையாளம், வெங்கலம் நியாய தீர்ப்புக்கு அடையாளம் பைபிளில். சரியா? இதெல்லாத்தையும் அவர் அணிஞ்சிருக்கிறார். இன்னொரு ஒன்று நம்ம பார்க்குறோம், அவருடைய ஷீல்டை தூக்குறதுக்குன்னே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இவரே தூக்க மாட்டாரா ஷீல்டு இவருது. சரியா? இப்போ ஷீல்டுனா என்ன அர்த்தம்? தான் தற்காப்புக்காக, டிஃபென்ஸ்க்காக வச்சிருக்கிறாங்களே அந்த கேடகம், அதை தூக்குறதுக்குன்னே ஒருத்தர் அவர் தான் தூக்கின்னு வருவார். அது மிஸ் ஆகுது, இந்த பிக்சர்ல மிஸ் ஆகுது. ஏன்னா அவர் வரத்துக்குள்ளே இந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. வந்துருக்கிற பின்னாடி ஏன்னா பெருசு, இன்னும் பெருசாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம், ஒரு பெரிய பாத்ரூம்க்கு அது தூக்கின்னு வர மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோ பெருசாக தூக்கின்னு வரணுமே. 6 பீஸ் இருக்குது. சரியா? 6 முழம் உயரம், 6 பீசஸ் ஆர்மர். இவர் போட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம படிக்கிறோம், 6000 shekels of bronze. 6000 அப்படின்னா எவ்வளோ கேஜி தெரியுமா? அவர் போட்டுங்கிற கோட் இது. அவர் போட்டுங்கிற கோட்டு மட்டும் 56 கேஜியாம். அந்த மாதிரி கோட்டை போடுறது எவ்வளோ பேர் விருப்பப்படுறீங்க? சில பேர் சொல்கிறோம், பதர் நானே 58 கேஜி பதர் அப்படின்றோம். நம்ம 56 கேஜி பாருது. அந்த கோட்டை துவச்சு போடுறவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா இல்லையா? நம்ம வாரத்துக்கு 2 தடவையாவது அந்த மாதிரி ஒரு கோட்டை போட்டுங்கிறார். இவருடைய என்டையர் ஸ்டோரியை நீங்க பாருங்க, என்னன்னா தெரியுதுன்னு சொல்லி. பை தி வே, கோலியாத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உரிந்து போடப்பட்டவன், ஸ்ட்ரிப்ட், நேக்கட், ஒண்ணு இல்லாதவன் அர்த்தம் கோலியாத்னா. காத்னா பிரஸ்ன்றது ஜட்ஜ்மெண்ட் அடையாளம். பாருங்க, நம்ம கெத்செமனேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தை எப்படி பிரிக்கலாம்? நம்ம காத் ஷெமென்னு சொல்லலாம். ஷெமென்னா ஆயில், காத்னா பிரஸ். அப்ப இது என்ன பிரஸ்? இது செக். ஒண்ணு இது திராட்சை ரசம் எடுக்கிற செக்கா இருக்கலாம், இல்லனா ஆயில், ஒலிவ ஆயில் எடுக்கிற செக்கா இருக்கலாம். ஆனா காத்னா பிரஸ்ன்னு அர்த்தம். சோ ஜட்ஜ்மெண்ட் அடையாளம், பிரஷருக்கு அடையாளம். இந்த கோலியாத் காத் ஊரை சேர்ந்தவன். ஆனா எந்த ஜாதி ஜனத்தை சேர்ந்தவன்? பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியன் என்ன அர்த்தம் தெரியுமா? பெலிஸ்தியன் என்ற ரூட் வேர்டு பலாஷ்னா வாலோ ஆர் ரோல் இன் தி டஸ்ட், புழுதியில உருண்டி பரண்டுன்னு அர்த்தம். என்ன மாதிரி பேர் அது? நீ எந்த ஜாதி எந்த ஜனத்தை வந்திருக்கிற? நாங்களா பெலிஸ்தியர்கள். அப்படின்னா அர்த்தம், நாங்களாம் அப்படியே குப்பை உருண்டி பரண்டு வேண்டாம் நாங்க அப்படின்னு. இதுல என்ன பேருமா உனக்கு? ஆனா அதான் பேர் ரோல் இன் தி டஸ்ட். தமிழ்ல இப்படி நம்ம சொல்லலாம் பாருங்களேன். என்ன அர்த்தமா? தரையிலே ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன் அல்லது புரண்டுகிறவன். இதுதான் அர்த்தம். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தரையிலே ஊறுகிறவன், தலையிலேயே நகருவனா யார் அது? எந்த பாம்பு நம்ம ஞாபகம் வருது? ஏதேன் தோட்டத்துல தேவன் பிசாசு அந்த பாம்பை பயன்படுத்தினால பிசாசுக்கு அப்படியே பாம்பு அடையாளம் ஆயிடுச்சு. சோ அந்த பாம்பு யாரை குறிக்குது இந்த இடத்துல?
பிசாசு குறிக்குது பாருங்க. எல்லாமே பிசாசை பத்தி தான் இருக்குது. கோலியாத்னா உரித்து போடப்பட்டவன், நாடு கடத்தப்பட்டவன், தண்டிக்கப்பட்டவன் பிசாசு. காத்னா பிரஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி மட்டும் பேசுறவன் பிசாசு. அவன் ஊர் பெலிஸ்தன். பெலிஸ்தன்னா அந்த பூமியிலேயே நகர்றவன், ஊர்றவன், உருன்றவன் பிசாசு அடையாளம், பாம்பு அடையாளம். அது மட்டும் இல்ல, அவன் 6 முழம் உயரம், 6000 ஷெக்கல் வெயிட், 6 pieces of armor, 666. This is the mark of the beast. ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு நாள் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவானவன் வந்து வெளிப்படும் போது அவனுடைய நாமத்தை டீகோட் பண்ணா அதுல 666 வந்து கெமாட்ரியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கம்ப்ளீட்டா கோலியாத்ன்றவன் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். இப்போ நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தாவீது யாருக்கு அடையாளம்? கம் ஆன், சத்தமா சொல்லுங்க இந்த பக்கத்துல இருந்து. ஜீசஸ். கோலியாத் யாருக்கு அடையாளம்? பிசாசானவனுக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த பிசாசானவனுடைய வேலை என்ன படிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 17 25 26. 1 சாமுவேல் 17 25 26. என்ன பண்ணான் கோலியாத் வந்து? அவன் பேசுற வார்த்தைகள்ல அவன் கொண்டு வந்த மெசேஜ் என்னதுன்னு நான் படிக்கிறேன் பாருங்களேன். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். அண்டர்லைன் பண்ணிக்க. Why is he here? To defy, to insult, to put to shame. வெட்கப்படுத்த, கேவலப்படுத்த, அவமானப்படுத்த. அதான் அந்த வார்த்தை, நிந்திக்க. நிந்திக்க. இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை, எல்லாம் சொல்லுங்க நிந்தை, நிந்தை. இன்னொரு தடவை வருது, ரிப்ரோச், அவமானம், வெக்கம், வேதனை, நிந்தை. நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். 3 தடவை இந்த வார்த்தை வருது பாருங்க. டிஃபை, ரிப்ரோச், ரிப்ரோச். தமிழ் பைபிள்ல நிந்தை, நிந்தை, நிந்தை. எல்லாரும் என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. பிசாசானவன் இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள, எனக்குள்ள கர்த்தர் நம்மளை நீதிமான்களா மாத்தி இருக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளா மாத்தி இருக்கும் போது பிசாசானவன் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வந்திருக்கிறான். என்ன தெரியுமா? நம்மளை நிந்திக்கணும், நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மளை குற்றப்படுத்தணும். குற்ற உணர்ச்சி தேவனிடத்துல இருந்து இல்ல. ஆவியானவர் கரெக்ஷன் கொண்டு வருவார். ஆனா பிசாசானவன் கண்டம்னேஷன் கொண்டு வருவான். கரெக்ஷனுக்கும் கண்டம்னேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. திருத்தத்துக்கும் குற்றம் சாட்டுதலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. திருத்தம்ன்றது ஒருத்தன் நல்லா இருக்கும்னு கொடுக்குறது. ஆனா குற்றம் சாட்டுதல்ன்றது அவன் நாசமா போகணுன்றதுக்காக செய்யறது. திருத்தம்ன்றது அவனுடைய அடையாளத்தை வச்சே பேசுவோம். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஏன் அப்படி பண்ற? நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஏன் அப்படி பண்ற? நீ ஒரு ஊழியக்காரி, நீ ஏன் அப்படி பண்ற? நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ ஏன் அப்படி செய்யற? நீ ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவன், இயேசுடைய சாயல்ல இருக்கிறவன், நீ ஏன் கொருங்க மாதிரி பண்ணுகிற? காலேஜ் போயிட்டதுனால. See, that is correction. When you correct someone, you correct them with their identity. அவங்க அடையாளத்தை வச்சு கரெக்ட் பண்றோம். ஆனா குற்றம் சாட்டும் போது அவங்க அடையாளத்து மேலே சந்தேகத்தை கொண்டு வருவான். நீ கடவுள் பிள்ளையா? நீ யோகியமானவனா? நீ நல்லவனா? நீ நல்லா இருப்பியா? அவங்க அடையாளத்தை அட்டாக் பண்றது பேர் குற்றம் சாட்டுதல். அப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கரெக்ஷன் குற்றம் சாட்டுதல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யாராவது கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னா, முக்கியமா நம்ம மேல அக்கறையா இருக்கிறவங்களோ, நம்ம மேல அதிகாரம் உடையவர்கள் நம்ம கிட்ட பேசினாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு, இல்லையா? அவங்க கரெக்ட் பண்ணும்போது சொல்லாதீங்க, இல்ல கிரேஸ் பிரதர் சொல்லிட்டாரு குற்றம் சாட்டுதல் இல்லைன்னு, நீங்க ஏன் குற்றம் சாட்டுறீங்க? அது பிசாசு வேலை, நீங்க தான் அந்த சைத்தான், அப்படி சொல்லிடாதீங்க யாரும். கரெக்ஷன் இஸ் டிஃபரெண்ட், கண்டம்னேஷன் இஸ் டிஃபரெண்ட். ஞாபகம் வச்சுங்க, கரெக்ஷன் ஏத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு தாழ்மை வேணும். ஆனா கண்டம்னேஷனை ஜெயிச்சு நிக்கிறதுக்காக நமக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது. சோ பிசாசு கரெக்ஷன் கொண்டு வரல, கண்டம்னேஷன் கொண்டு வரான். ஆவியானவர் கரெக்ஷன் கொடுக்கிறாரு, ஆனா கண்டம்னேஷன் கொண்டு வர்றது இல்ல. திருத்தம் கொண்டு வர்றாரு, ஆனா குற்றம் சாட்டுதல் கொண்டு வர்றது இல்ல. நல்லா கவனிங்க. எந்த காலத்து கொண்டு ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்து, நீ சரியாவே பைபிள் படிக்கல, நீ சரியாவே பிரேயர் பண்றது இல்ல, நீ எல்லாம் கர்த்தருடைய பிள்ளையா, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நீ ஏன் அப்படி பண்ண, நீ என்னத்து இப்படி பண்ண, இந்த மாதிரி குற்றம் சாட்டுறது ஆண்டவர் கிட்ட இருந்து வரல. அந்த மாதிரி வந்த உடனே யாரும் அப்படியே அழுதுன்னு, ஐயோ ஆமாண்டவரே நான் ஒரு வேஸ்ட், ஐயோ நான் பாவிதான், அப்படி வரும் அந்த மாடுலேஷன். அப்படி வரும், நான் சரியில்லை ஆண்டவரே. சர்ச்சில் அழுவுறது என்னன்னு பார்த்தா பயபக்தியில் அழுவுறது இல்லை. நான் குற்றவாளி, நான் சரியில்லை, நான் வந்து தோத்து போனவன், நான் மண்ணு, நான் மண்புழு, நான் காண்டாம மிருகம், என்னென்ன மிருகம் ஞாபகம் வருதோ அது அடுத்தவங்களை வேற ஒரு சில பெற்றுட்டு, ஆண்டவரே நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் ஒரு பண்ணி, நான் ஒரு கழுதை, என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எருமா ஆண்டவரே, அப்படி எல்லாரையும் திட்டு தாப்பி.
ஆனா குற்ற உணர்ச்சி ஆண்டவர்ட்ட இருந்து வரல. பாருங்க, இருக்கிற நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தேவன் ஆறுதல் அளிக்க வர்றார். தேவன் நம்மளுடைய நீதியை சுட்டி காமிக்க வர்றார். தேவன் நம்மளை தட்டி எழுப்ப வந்திருக்கிறார். அவர் நம்மளை பலப்படுத்த வந்திருக்கிறார். நம்ம அடையாளத்தை ஞாபகப்படுத்த தான் வந்திருக்கிறாரே தவிர நம்ம அடையாளத்து மேல சந்தேகத்தை கொண்டு வரவே மாட்டார். ஒரு காலமும் ஆவியானவர் நம்மளை குற்றப்படுத்த மாட்டார். அது பிசாசுடைய வேலை. பாத்தீங்களா, கோலியாத் என்ன பண்றான்? நிந்திக்க வந்தான், அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி நிந்திக்க தான் வர்றான். இதுதான் பிசாசுடைய வேலை. இந்த பிசாசு வேலையை நம்ம செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு சில பேர் பிசாஸ்க்கு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யறவங்க வீடுகளில். கணவன் மனைவி பார், குற்ற உணர்ச்சி எந்த திருமணத்தில் இருக்குதோ அந்த திருமணம் செழிக்காது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் குற்றப்படுத்திட்டே இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்துருச்சு. அதையே திரும்ப திரும்ப எடுத்து நம்ம குத்தி 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 காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்யணுன்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனைவிகள் மன்னிக்க கத்துங்க. ஏன் பதர் ஃபர்ஸ்ட் மனைவியை சொன்னீங்க? நீங்க அப்படி தாவியான வழி நட்டும் போது அப்படிதான் நம்ம சொல்லணும். கணவர்கள் மன்னிக்க கத்துங்க, மன்னிப்பு கேட்க கத்துங்க. பாரு, இது எப்படி பேசினார் ஆவியானவர். மன்னிப்பு கேட்க கத்துங்க, மன்னிக்க கத்துங்க. பார், திருமண வாழ்க்கைனா இதுதான். மன்னிக்கிற 2 ஜனங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. What is a successful marriage? It's about 2 people who've learned to forgive each other like Christ forgave them. கிறிஸ்துவுல மன்னித்தது போல மன்னிச்சிட்டே இருக்காங்க. இப்போ திருமணத்துல வேற நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கூட வேதத்துல இருந்து கத்துக்கிறோம். ஆனா மிக முக்கியமான விஷயம் மன்னிக்கிறது, குற்றப்படுத்துறது. சில பேர் ஒருத்தரை குற்றப்படுத்தி திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனால் இங்கே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பதர் பிசாஸ் எங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான கலாட்டா பண்ணுகிறான் பதர். பிசாஸ் சொல்கிறேன், நான் வெளியே தான் இருந்தேன், உள்ளே வரல. நான் அவங்களே என் வேலையை நல்லா செய்கிறாங்க. இந்த பொண்ணு என் தங்கச்சி மாதிரி பேசுது, இவன் என் ஒன்று விட்டு சித்தப்பா மாதிரி பேசுகிறாரு, அதனால ஒர்க் அவுட் ஆகிடுது அப்படின்னு. பிசாஸ்க்கு அசிஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, எல்லாரையும் திருத்துறது நம்ம வேலை இல்லை. யார் யார் நம்ம அதிகாரத்துக்கு கீழே, யார் யார் மேலே நம்ம அக்கறையாக இருக்கணும்னு கர்த்தர் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ, லீகல் ரைட்ஸ் இருக்குதோ, ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ் இருக்குதோ, அவங்கள தான் நம்ம திருத்த போக முடியும். பாரு, யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். குற்றப்படுத்துறது நம்மளுடைய ஊழியம் இல்லை. உங்க மேல குற்றம் சாட்டுதல் இல்லைன்னு சொல்றது தான் கிருபையின் ஊழியம். அதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியம். அப்போ பிசாசுக்கு நம்ம அசிஸ்ட் பண்ண தேவையில்லை. புரியுதா? ஓகே. ஸோ திருமண வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் இது. ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. சடா பிசாசு அந்த பக்கமாக வந்தான். கொஞ்சம் எல்லாரும் பயப்படுத்தலாம், கொஞ்சம் விளையாட்டு காமிக்கலாம் அப்படின்னு பிசாசானவன் வெளியேந்து சர்ன்னு உள்ள ஓடி வந்து அப்படின்னு நின்னான். வந்து நின்று அப்படியே சுற்றி எல்லாம் புகை மூட்டமா எல்லாம் அப்படியே தூக்கி தெறிக்க விட்டானா. எல்லாம் தெறிக்க விட்டு எல்லாரும் பிசாசன, நான் தான் லூசிபர் வந்துக்கிறேன், சைத்தான் வந்துக்கிறேன். எல்லாரும் ஓட்டாங்களா, அப்படி பிச்சு கட்டு ஓட்டாங்களா. எல்லாம் ஓட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அப்படியே தைரியசாலியாக இருந்தாரா, பெரியவர். தைரியம் அப்படியே உட்காந்து சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு பார்த்துனே இருந்தார். எப்படின்னாரு பிசாசு சொன்ன, என்னப்பா பயம் இல்லையா உனக்கு? பெரியவர், நான் யார் தெரியுமா? நான் தான் லூசிபர். நான் பல வருஷமா 1008 அக்கிரமத்தை பண்ணுவேன். நான் தான் பிசாசு வந்திருக்கிறேன். நான் அழமா பார்க்குறாங்க. எனக்கு பயம் இல்லை உன்னை பார்த்து. ஏன் பயம் இல்லை? 30 வருஷமா உன் தங்கச்சி கூட தண்டா குடும்பம்னா தின்கிறேன் நான். இதெல்லாம் அசால்ட்டான விஷயம். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, இது ஏன் வீட்டு ஸ்டோரி இல்லை. சொல்லிடுங்க. அவங்க டவுட்டில் பார்க்குறாங்க உங்களை. இது நம்மளுது இல்லை, இது ஏதோ ஒரு ஸ்டோரி சம்மந்தம் எல்லாம் வந்துச்சு. கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசானவன் குற்றப்படுத்த வருவான், ஆனா ஆவியானவர் நீதியில என்னை நிலைநிறுத்த வந்திருக்கிறார். சோ கோலியாத்து இஸ்ரவேல் ஜனத்தை 40 நாளா நிந்திக்க வந்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கெட்ட வார்த்தையில திட்டி அவங்கள நிந்திக்கணும்னு தான் வந்திருக்கிறான். ஆனா எப்போ கோலியாத்துன்ற பிசாசானவன் நிந்திக்க வரானோ அப்ப கர்த்தர் பிதாவானவர் அவருடைய மகன் அனுப்புறார். தாவீது ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டியில வரல பாரு. அதனால தான் கோலியாத்து கம்ப்ளீட்டா வெங்கலம், தலை சீரா வெங்கலம், போட்டிருக்கிற கோட்டு வெங்கலம், போட்டிருக்கிற சாக்ஸ் வெங்கலம், எல்லாம் வெங்கலம்னா ஜட்ஜ்மெண்ட். அவனுடைய மெசேஜ் என்ன தெரியுமா? கர்த்தர் ஜட்ஜ் பண்றார், உன்னை சாவச்சிருவார், உன் மேல கோபமா இருக்கிறார், உன் மேல தண்டனை வருது. இதுதான் பிசாசுடைய வார்த்தை. ஆனா தேவன் ஒரு கவுண்டர் அட்டாக் அனுப்பினார். யார் மூலமா? அவருடைய நேசகுமாரன் மூலமா அனுப்பினார். இந்த நேசகுமாரன் எந்த ரூபத்துல வந்தாரு? வெங்கலத்தை போட்டுட்டு வரல. தாவீது வெங்கலத்தை அணிஞ்சிட்டு உள்ள யுத்த பூமிக்குள்ள வரல. தாவீது எப்படி வர்றாரு தெரியுமா? மெய்ப்பனுடைய கோல், மெய்ப்பனுடைய பை, மெய்ப்பனுடைய கவன். இன்னொரு தடவை, மெய்ப்பனுடைய கோல், மெய்ப்பனுடைய பை, மெய்ப்பனுடைய கவன். தேவன் குற்றம் சாட்டிட்டு இருக்கிற பிசாசுக்கு எதிராக நமக்காக ஃபைட் பண்றதுக்காக ஒருத்தர் அனுப்பினார். ஆனா அவர் எப்படி வந்தார் தெரியுமா? ஒரு மெய்ப்பனாக இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக நல்ல மெய்ப்பனாக இறங்கி வந்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம சொல்றோம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என் கூட இருக்கிறீங்க, உங்க கோலும் தடியும் என்னை தேற்றும். ஏன்? நீங்க கோலை தூக்கின்னு வந்தீங்கன்னா எனக்கு எதிரா பேசுற வாய்களை நீங்க அடிச்சு பல்லெல்லாம் உதிர வைப்பீங்க. இயேசுவின் நாமத்தை. நான் பேசுகிறது வியாதியை பத்தி, பலவீனத்தை பத்தி, கடன் பிரச்சனையை பத்தி.
அந்த மோசமான ஒரு சில சூழ்நிலைகளை பத்தி, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு பிசாசு ஒரு சில பேர் தூண்டி விட்டுட்டு இருக்கிறான் தெரியுமா, அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நமக்காக மெய்ப்பனை இறக்குறார். பிசாசு கோலியாத்தை இறக்குனா கர்த்தர் மெய்ப்பனை இறக்குறார். நான் என் மெய்ப்பனை வச்சு எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன். அவர் மெய்ப்பனாக வந்தார். உங்களத்து மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், எனக்கு எந்த குறையும் இல்லை. அதான் அர்த்தம். நான் தாழ்ச்சி அடையன்னா என்ன அர்த்தம்? எந்த குறையும் இல்லை. சரியா? நான் தாழ்ச்சி கடைவேன் அப்படின்ற ஒரு பையன் சாம்பாரா பண்ணுந்தார். கர்த்தர் அங்கே உனக்கு மெய்ப்பராகிறார். அவர் கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. அந்த மெய்ப்பர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். So when the devil comes as the accuser, the son of God comes as the shepherd. டிஃபெண்ட் பண்றதுக்காக, ஃபீட் பண்றதுக்காக, லீட் பண்றதுக்காக மெய்ப்பன் வர்றாரு. வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெய்ப்பன் கையில ஒரு கோலோட வந்தார். ஏன்னா ஒரு ஷெப்பர்டு கையில கோல் இருக்கும். அந்த கோல் வளைஞ்சிருக்கும். ஏன்னா ஆடுகளுக்கு மேல இருந்து ஒரு சில மரங்களோ மரக்கிளைகளோ பிச்சு கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி வளைஞ்சிருக்குது. காரணம் என்னது? ஏன்னா அந்த ஆடு கீழே விழுந்துருச்சுன்னா ஷோல்டர் கீழே, அந்த அக்கிள் கீழே அப்படியே மாட்டி அப்படியே தூக்கி விடுவார் மேல. ஆனா இதே சத்ருவானம் வந்தா அதே ராட் இப்போ ஒரு வெப்பனா மாறுது, அதே ஒரு பெரிய ஆயுதமா மாறுது. அதை வச்சே எல்லா மிருகத்தையும், காட்டு மிருகத்தெல்லாம் துரத்தி விடுவார். இந்த கோலோட வர்றார். நீங்க சொல்லுங்க, தாவீது யாருக்கு அடையாளம்? கோலியாத் யாருக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். தாவீது கோலியாத்தை ஃபேஸ் பண்ணும்போது எதை எடுத்துட்டு போனார் கையில? இயேசு கிறிஸ்து கோலியாத் என்ற பிசாசை சந்திக்க போகும்போது எதை வச்சு டீல் பண்ணாரு? கோல். அவருடைய சிலுவையை வச்சு இறங்கினாரு. எப்படி தாவீது கோல் எடுத்துட்டு பள்ளத்தாக்குள்ள இறங்கினாரோ கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு, இயேசு சிலுவையின் மரத்தை கையில் எடுத்துட்டு மரணத்தின் பள்ளத்தாக்குள்ள இறங்கினார். உங்களுக்காக, எனக்காக, அந்த சத்ருவானை சந்திக்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, இறங்குறாரு. அங்க ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆத்துல இருந்து ஒரு 5 கூழாங்கற்கள் எடுக்கிறார். இந்த 5 கல் என்னத்துக்கு அடையாளமா இருக்கலாம்? அநேக ரபிகள் போதிக்கிறதுனா தெரியுமா, இந்த 5 கற்கள் எதுக்கு அடையாளமா இருக்கும்னா, ஏன்னா வரப்போற இயேசு கிறிஸ்துவானவர் இதை நிறைவேற்றணும். இல்லைன்னா சும்மா நம்ம சொல்லணும் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த 5 கல் என்னது? அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு தாவீது கோலியாத்தை ஃபேஸ் பண்ண போகும்போது பழைய ஏற்பாட்டுடைய 5 புத்தகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும்தான் வேத வாக்கியமாவா இருந்துச்சு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம், யாத்திராகமம், தமிழ்ல எத்தனை பேர் தெரியும்? அதான் ஒட்டின்னு இருக்கும் பாரு பைபிள், அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். லேவியாராகமம், அப்புறம் என்ன ஆகும்? சொல்லனா என்ன ஆகும்? பைபிள் படிக்கலன்னு தெரிய வரும். என்ன ஆகமம், என்ன அப்புறம் என்ன? மௌன ராகமம். கரெக்டா? கரெக்டா சொன்னா? ஓகே ஓகே கரெக்டா. அது ராங் தானே? என்னது அது? உமாகமம்மா, அவங்க தங்கச்சி பேர் உபாகமம். ஓகே கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாராகமம், என்னாகமம், உபாகமம். இந்த 5 புத்தகங்கள் மட்டும்தான் பைபிள் இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பைபிள்னா அதுதான். நமக்கு தான் 66 புக்ஸ், அவங்களுக்கு வேற 5 தான். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவீது அந்த ராட்சசனை சந்திக்க போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவனாக, கர்த்தருடைய வார்த்தையின் பலத்துல போனா, ஏன்னா இதுதான் இயேசுவோட ஒத்து வருது. தாவீது யார் கிடையாலும்? ஆன்சர் பண்ணுங்க சத்தமா. தாவீது யார் கிடையாலும்? இன்னொரு क्वेश्चन, தாவீதுனா அவருடைய நாமத்துக்கு அர்த்தம் என்னது? நேசகுமாரன். நேசகுமாரன் யாரு? ஜீசஸ். தாவீது இயேசு கிறிஸ்து கிடையாலும். கோலியாத் யார் கிடையாலும்? பிசாசு கிடையாலும். தாவீது 5 கல்லுங்களை எடுத்துட்டு கையில ஒரு கோல் எடுத்துட்டு பிசாசானவனை சந்திக்க போனார்னா, அப்ப இந்த நேசகுமாரன் 5னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்த்தம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா இயேசு பிசாசை ஜெயிக்கும் போதெல்லாம் நீங்க பாருங்க வார்த்தையை பயன்படுத்துவார். வார்த்தை எழுதி இருக்கிறபடி அவர் வார்த்தையை சொன்னார், பிசாசை ஜெயிச்சார். வார்த்தையை நிறைவேற்றினார், பிசாசை ஜெயிச்சார். வார்த்தையை கடைபிடித்தார், பிசாசை ஜெயிச்சார். விஷயம் என்ன தெரியுமா? அவர் வார்த்தையாகவே இறங்கி வந்தார், பிசாசை ஜெயிச்சிட்டாரு. தாவீது 5 கற்களை வச்சு சத்ருவானவனை ஃபேஸ் பண்ணது போல இயேசுவானவர் வார்த்தையாகவே பிசாசை ஜெயிச்சார். கம் ஆன், கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சவங்க அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். That is the secret to victory. You take the word of God. Take the word of God. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பைபிள் எங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். கம் ஆன், உங்க பைபிள் எங்க? கையில எடுத்துறதுக்கு நல்ல விஷயம், மனதளவுல பை ஹார்ட் பண்றது இன்னொரு நல்ல விஷயம். கர்த்தருடைய வார்த்தை மேல ஃபோக்கஸ்டா இருக்கலாம். கம் ஆன், கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் குற்றப்படுத்த மாட்டார். நான் குற்றப்படுத்துற மாதிரி கேட்டீங்களா? அவங்கள வாங்கி கொடுங்க, நீங்களே பைபிள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு. ஓகே, வேதம் ரொம்ப முக்கியம். 5 கற்கள் வேதத்துக்கு அடையாளம். அதை எடுத்துட்டு தாவீது உள்ள போறாரு. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். கோலியாத்தை இவர் சந்திக்கணும்னா இவர் ஒரு ஆற்றை கடந்துட்டு தான் போகணும். ஏன்னா அந்த வேலி, அந்த பள்ளத்தாக்குல ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு ஒரு பேர் இருக்குது. அது பேரு எஃபெஸ் தமீம். என்னது அது பேர்? என்னது? எஃபெஸ் தமீம். எஃபெஸ் தமீம். இப்போ தமீம்னா ரத்தம். பைபிள்ல வந்து தமீம்னா ரத்தம்.
சரியா? எஃப்எஸ் தமீம், எஃப்எஸ்னா எட்ஜ்னு அர்த்தம், இல்லனா சிந்தப்படுதல் அப்படின்னு அர்த்தம். So you can either say edge of blood or shedding of blood. Come on, தாவீது யார் அடையாளம்? கோலியாத் யார் அடையாளம்? தாவீது கையில் இருக்கிற கோல் சிலுவை அடையாளம். அவர் கையில் இருக்கிற 5 கற்கள் வார்த்தை அடையாளம். அப்போ நேசகுமாரன் வார்த்தையை எடுத்துக்கொண்டு கையில சிலுவை எடுத்துட்டு ஒரு ஆற்றை கடக்கணும். அந்த 6 பேர் என்னது? இந்த ஆற்றை கடந்தா தான் சத்ருவை ஜெயிக்க முடியும். அந்த ஆற்றை கடந்த பிறகுதான் சத்ருவானவன் தோக்கடிக்க முடியும். அந்த சத்ருவானவன் தோக்கடிக்கப்பட்ட ஜனங்க காப்பாற்றப்படுறாங்க. ஆனா அந்த ஆற்று பேர் என்னது? எஃப்எஸ் தமீம். எஃப்எஸ் தமீம்னா அர்த்தம் ரத்தம் சிந்துதல். நமக்காக நேசகுமாரன் கையில சிலுவை எடுத்துட்டு வார்த்தை உடையவராக ஒரு பள்ளத்தாக்குல இறங்கினாரு. அங்க ரத்தம் சிந்தினாரு. அவர் ரத்தம் சிந்தினதுனால அந்த சத்ருவானவனை தோக்கடிச்சார். Come on, யாராவது கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அந்த நேரம். ரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல. ஆனா ரத்த சிந்துதல் நிமித்தம் கர்த்தர் நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். பிசாசை ஜெயிச்சிட்டார். ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க ஹை ஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். யார் ரட்சகர் ஜெயிச்சவர்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஹalleluya. Come on. Yes ஜெயிச்சிட்டார். அந்த ரத்த சிந்துதல் ஆற்றை கடந்து போறாரு. கோலியாத்தை ஃபேஸ் பண்றாரு. ஒரு கல்லை எடுக்கிறாரு. அந்த ஒரு கல்லை எடுத்து சுழட்டி விடும்போது அது போய் கோலியாத்துடைய நெத்திலே போய் விழுது. ஆண்டவர் பிசாசுக்கு ஒரு நெத்தி அடியை குத்தார். ஆண்டவர் பிசாசுடைய தலையை நசுக்கினார். ஆதியாகமம் 3:15 நம்ம படிக்கிறோம். சிலுவையில் என்ன நடக்க போகுதுன்னு தேவன் சொல்றார். பிசாசை பார்த்து சொல்றார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், ஆனா நீ அவருடைய காலை நசுக்குவாய். அவர் அதுன்னு சொல்ல பாரு அந்த இடத்துல. உன் வித்து அவள் வித்துனா சீடு. அதை அது இதுன்னு சொல்லி இருக்கலாம். ஏன் அவர்னாரு? ஏன்னா அவர் ஒரு அவர். யாரு? ஜீசஸ். அவர் பிசாசுடைய தலையை நசுக்குவார். ஏசு கிறிஸ்து பிசாசுடைய காலை மிச்சத்துக்கு வரல. அதுக்கு வரல. பிசாசை கிள்ளி விட்டு போறதுக்கு வரல. என்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இப்படி மூஞ்சில் ஒரே ஒரு குத்து ஓடிடுறேன் நான். அப்படி இல்லை. ஆண்டவர் பிசாசு சில பேர் சண்டை போடுறா, ஒன்றும் பண்ணாதா, சும்மா என் பிள்ளைங்க ஒன்றும் பண்ணாதா அப்படி சொல்றதுக்கு வரல. அவர் வந்தார், தலையை நசுக்கிட்டார் அப்படியே. புரியுதா? இதுக்காக தான் அவர் வர்றார் பார். நல்லா கவனிங்க. அவர் அவ்வளோ வல்லமையானவராக இருக்கிறார். ஏசு கிறிஸ்து பிசாசுடைய தலையை நசுக்கிட்டார். அப்போ இப்போ ஆடிங்கிறது வால் மட்டும்தான். எப்போ இயேசு சிலுவையில மரிச்சாரோ அன்னைக்கே குற்றம் சாட்டுதல் கொண்டு வர்ற தலையை நசுக்கிட்டாரு. அன்னைக்கே வியாதியை கொண்டு வர்ற தலையை நசுக்கிட்டார். அன்னைக்கே சாபத்தை கொண்டு வர்ற தலையை நசுக்கிட்டார். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. உங்க தரித்திரத்துடைய தலை நசுக்கப்பட்டாச்சு. கை வைத்து சொல்லுங்க. உங்க வியாதியின் தலை நசுக்கப்பட்டாச்சு. எதிர்காலத்து பயத்தின் தலை நசுக்கப்பட்டாச்சு. உங்க குடும்பத்தின் சாபத்தின் தலை நசுக்கப்பட்டாச்சு. சத்தமா சொல்லுங்க, தலை நசுக்கப்பட்டாச்சு. இப்ப ஆடிங்கிறது வால் மட்டும் தான். இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு வியாதி இருக்குது, அது வால் மட்டும் தான். ரொம்ப பயப்படாதீங்க. இப்போ ஒரு தரித்திரத்து நிலை இருக்குது, இப்போ ஒரு குறைவு நிலை இருக்குது, அது வெறும் வால் மட்டும் தான். அதை பார்த்து பயப்படாதீங்க. தலையை அவர் நசுக்கிட்டாரு. வாளை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் தைரியமா. கம் ஆன். ஓ ஹalleluya. எஸ், வாளை தான் இப்ப ஆட்டின்னுறான் பிசாசு. தலையை நசுக்கிட்டா. ஓ கை வெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் பயப்பட மாட்டேன். ஃபேஸ் பண்ணுங்க, அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. பயப்படாதீங்க. அது தலை இல்லை, அது வெறும் வால் தான். பிசாசுடைய வால் ஆட்டின்கிறத பார்த்து பயந்து நிற்க வேண்டாம். தலையை நசுக்கிட்டாரு. தலையை நசுக்கிட்டார். அதனால தான் அவன் வாய் பொக்கவாய். அதனால தான் நான் சொல்றேன் பாரு. ஒரு சில பேர் அவன் கொல்லி வாய் பிசாசு அப்படின்வாங்க. நான் சொல்றேன் அவன் பொக்கவாய் பிசாசு. அவன் பக்கவாய் பிசாசு. ஏன்னா எப்ப இயேசு தலையை நசுக்குனாரோ அவன் பல்லுகள் எல்லாம் அப்படியே கொட்டிச்சு. அதனால தான் எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடுறான். ஏன் விழுங்கணும்? பல்லு இல்ல. எவனை விழு அப்படியே விழுங்கிற உன்ன நானு. ஏன் பல்லு இல்லையா? என்னாச்சு? அவர் நசுக்கிட்டாரு தலைய. பிசாசுடைய தலையை தேவன் நசுக்கிட்டார். பிசாசு பேசுறால, நீ சரியில்லை, வாழ்க்கையில நீ முன்னேற மாட்ட, உன் கெட்ட பழக்கங்க உன்னை நாசப்படுத்த போகுது, நீ சரியில்லை, உன் குடும்பம் நல்லா இருக்க போறது இல்லை, நீயும் உங்க அப்பா மாதிரி தான், நீ உங்க அம்மா மாதிரி தான் அப்படின்னு ஒரு சில நெகட்டிவ் விஷயங்களை ஞாபகப்படுத்தி கேவலப்படுத்துறான் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டார், பயப்படாத, நசுக்கிட்ட அந்த தலையை நான். இப்போ ஆடிங்கிறது வால் மட்டும்தான். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு சில வால் ஆடிங்குது? கை தூக்காதீங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது. தட் இஸ் ஓன்லி த டேல். அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் மோசேக்கிட்ட சொன்னதான் நம்மள்ட்ட சொல்றாரு, மோசே வாழை பிடி. ஐயோ திரும்பி கச்சிச்சுன்னா என்ன பண்றது? நீங்க வராயா, விடுங்கயா. ஆண்டவர் சொல்ற, தலையை நான் ஹேண்டில் பண்ணிட்டேன் மோசே, தலையை நான் ஹேண்டில் பண்றேன், நீ வாழை ஃபேஸ் பண்ணு. முதல்ல அந்த கடன் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்க. எப்படி பதர் ஃபேஸ் பண்றது? போய் பேங்க்ட்ட போய் பேசுங்க. இல்லை பேங்க்ட்ட போய் பேசிட்டு வந்தேன், பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுங்கன்றேன். போய் பேசுங்க, சார் இந்த மாதிரி விஷயம்
ஏன்னா லோன் கட்ட முடியல, எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க், எனக்கு ஏதாவது ஒரு ஏற்படுத்தி கொடுங்களேன், ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க. See, it's important that you talk to them. It's important. கடன்காரன் கால் பண்ணா ஒருத்தர் பேர் எடுக்கிறதுல ஃபோன், ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுங்க. கடன்காரன் கால் பண்ணா கடன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க நான் நம்புறேன். கடன் கொடுக்குறவங்களா கத்த மாற்றுவார். ஆனால் கடன்காரன் கால் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. ஆனால் அவர் சபிக்கிறது ஏசு நம்ம விடுற இந்த விவரம் பேசுகிறா உர்றா பாப்பா ராக்கா பாப்பா என்ன ஆண்டவர் தண்டிங் ஆண்டவர் இவனால கடன் வாங்க நீங்கள் ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லை. அவர் விருப்பம் வந்து நெக்ஸ்ட் நாள் வந்து நிற்கிறார். என்னம்மா ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறதில்ல. அவன் தேவை நம்மளுக்கு. ஃபேஸ் பண்ணுங்க, கர்த்தர் தயவை உண்டாக்குவார். ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஆனர் பண்ணுங்க. See, only when you face the situation you will find a solution. டாக்டர் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அதனால இந்த டாக்டர் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருக்கிறேன். இல்லை வாட் யூ டூ, கேளுங்க ட்ரீட்மெண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எடுக்கும்போது சொல்லுங்க ஹோலி ஸ்பிரிட் என்ன வழி நடத்துங்க. பாருங்க ஆண்டவரே, இந்த வியாதியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், நான் வியாதியை டீல் பண்ண போறேன், நான் ஃபேஸ் பண்றேன். டாக்டர் சொன்னார்ல நான் ஃபேஸ் பண்றேன். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் மத்தியில நீங்க எனக்கு அற்புத விதமான சுகத்தை கொடுக்க உங்களால முடியும். Unless you face the trouble, many a times you will not see the victory that God has for you. நீங்க ஒரு சில பேர் பயந்துட்டே இருக்கிறோம், அந்த பாம்பு வாழை பார்த்து பயப்படுறோம். ஆண்டவர் சொல்ல தலையை நசிக்கிட்டேன், நீ பாம்பு வாழை மட்டும் தானே ஃபேஸ் பண்ண சொல்றேன் நான். ஆண்டவர் இன்னைக்கு மோசே கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, மோசே உன்னை சாகடிக்க நினைச்ச பார்வோன் அந்த ஜனங்களா செத்துட்டாங்க, நீ எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. ஆனா மோசே சொல்ல இல்ல நான் போக மாட்டேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு தலையை நான் பார்த்துக்கிறேன், வாழை நீ புடி. இயேசு கிறிஸ்து சிலுவையில பிசாசுடைய தலையை நசுக்கிட்டார், வியாதியை நசுக்கிட்டார். அதனால தான் கோலியாத்துக்கு நெத்தி அடியை கொடுத்தார். நான் சொல்றேன் ஆண்டவர் பிசாசுக்கு PhD கொடுத்தாருன்னு. PhDனா என்னது? பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ். யாராவது PhD படிக்கிறவங்க தான் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, உங்களை நான் எது கேள்வி பண்ண விருப்பப்படல. ஆண்டவர் பிசாசுக்கு ஒரு PhD கொடுத்தாரு. அன்னைக்கு பிசாசுக்கு ஒரு டிகிரி கிடைச்சிச்சு, டாக்டர் டெவில். பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ் நசிக்கிட்டார் ஆண்டவர் தலையை. இன்னைக்கு ரியலாவே நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு சம்பவத்தை நினைச்சு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை குத்திட்டு இருக்கு, நம்மளை நிந்தைக்குள் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்குது. டீசன் தமிழ் வரல எனக்கு அந்த இடத்துல. நிந்தைக்குள் ஆக்கு கொண்டு இருக்கிறது அந்த பிரச்சனை, நம்மளை அவமானத்தில் இழுத்துன்னு போயிருக்கு, அப்படியே நம்மளை கேவல பத்தின்னு இருப்பார். அந்த விஷயத்தை தலையை கர்த்தர் நசுக்கிட்டார். அந்த அவமானத்துடைய ஸ்டிங்கை கர்த்தர் எடுத்துட்டார். கர்த்தர் உங்களை தர நிமிர்ந்து வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதான் சிலுவையில் நடந்தது. தலையை நசுக்கிட்டார். ஆனா கோலியாத் செத்தது யாருக்கும் தெரியல. அதனால தாவீது என்ன பண்ணார் தெரியலையா, இருங்கடா உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். ஓடி போய் அவன் கத்தியவே எடுத்த, யூட்ட கத்தி இல்லையே, அவன் கத்தியை எடுத்து அவன் தலையவே வெட்டி எடுத்து காமிக்கிறாரு. பயங்கர வெயிட்டா இருந்திருக்கும் வேற. ஏன்னா அவன் ஒரு தலைகணம் பிடிச்சவன். என்ன கனமா இருந்திருக்கும் தலை. இந்த தலையை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி காமிக்கிற, எல்லாரும் தெரிஞ்சோ இதுதான் நடந்துச்சு சிலுவையில. ஏசு சிலுவையில மரித்த போது பிசாசுடைய தலையை நசுக்கிட்டார். ஆனா யாருக்கும் பெருசா தெரியல. எப்போ உயிர் திறந்தார் எல்லாம் தெரிஞ்சுச்சோ, தலையை பாருங்கடா, பிசாசானவன் தோத்துட்டான், நம்ம இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவன் கத்தி எடுத்து அவன் தலையே வாங்கினார் தெரியுமா தாவீது. அதே போலதான் மரணம்ன்றது பிசாசுடைய ஆயுதம், மரண பயம்ன்றது பிசாசுடைய ஆயுதம். எபிரேயர் 2:14 படிக்கிறோம், the fear of death is the weapon of the enemy. மரண பயம்ன்றது பிசாசுடைய ஆயுதம். தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து தனக்கே திருப்பி கொடுத்தாரே தாவீது. அதே போல இயேசு சொன்னார், மரணத்தை வச்சு என் ஜனங்களை நீ பயமுறுத்துறியா, மரண பயத்தினால என் ஜனங்களை நீ கட்டி போட்டு வச்சிருக்கிறியா, அந்த மரணத்தை வச்சே உணவும் கதை நான் முடிக்கிறேன்னு சொல்லி மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணத்தினால மரணத்தின் அதிபதியா இருந்த பிசாசுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. கம் ஆன். அவரோ அவ்வளோ நல்லவர் பாருங்க, அவ்வளோ சர்வ வல்லவரா இருக்கிறார். அப்புறம் என்னாச்சு பதர், தலை ஏத்து என்ன பண்ணாரு, என்ன மாதிரி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்ணார், வீட்டுக்கு எடுத்துன்னு போனாரா தெரியலையா, அந்த டிஃபன் பாக்ஸ்ல அவ்வளோ பெரிய இடம் இருக்குமா நமக்கு தெரியலையே. ஆனா விஷயம் இதுதான், எல்லாரும் போறாங்க, யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க. யாரு, தான் சகோதரர்கள் எல்லாரும் போய் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா இவர் வழி வகுத்து கொடுத்துட்டாரு. கையில கோலியாத்துடைய தலையை மட்டும் விட மாட்டேங்கிறார் தாவீது. ராஜா கூப்பிடுறாரு, சவுல் கூப்பிடுறாரு, கூப்பிடுப்பான் தம்பிய. பயங்கரமா பேசின மாதிரி செஞ்சு முடிச்சிட்டான்ப்பா. வந்து உள்ள பேசினா என்ன பேசினான்ற அட அதே மாதிரி செஞ்சு முடிச்சிட்டான். அவன் கூப்பிட, அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்கலாம். டேய் யார் பிள்ளாடா நீ? தாவீது இன்னும் கையில தலையை தான் வச்சுருக்கிறான் பாரு. நான் ஈசாயுடைய பிள்ளை, பெத்லஹேம்ல இருந்து வரேன். என்ன பண்ணார் அந்த தலையை தெரியுமா உங்களுக்கு? ரபினிக்கல் சோர்சஸ், ரபிகள் திட்டவட்டமா கன்ஃபார்ம் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அதை டீச் பண்றாங்க. இந்த தலையை எடுத்துட்டு தாவீது எருசலேமுக்கு போனான். பெத்லஹேமுக்கு போல, ஈலா பள்ளத்தாக்குலயும் புதைக்கல, பெத்லஹேமுக்கு ஜெருசலேம் கொண்டு போனார். ஆனா ஜெருசலேமுக்குள்ள அவரால் போக முடியல. ஏன்னா ஜெருசலேம் இப்போ எபூசியர்கள் கையில இருக்குது, ஜெபுசைட்ஸ் அவங்க கையில இருக்குது. சோ உள்ள போக முடியல. ஆனா எருசலேம்ல வெளியே பார்த்தா
அங்க இன்னொரு மலை இருக்குது. எருசலேம் ஒரு மலையில இருக்குது. ஆனா எருசலேம்ல தேவாலயமும் ஒரு மலை மேல தான் இருக்குது. ஆனா தேவாலயம் வந்து ஈஸ்ட் ஃபேசிங். ஈஸ்ட்ல இருந்து நார்த் சைடு நீங்க பாத்தீங்கன்னா, ரைட் சைடு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மலை தெரியும். அந்த மலை தான் கொல்கோதா மலை. என்ன மலை அது? தாவீது தீர்க்க தரிசனமாக இந்த செயலை செஞ்சிருக்கிறார். கோலியாத்துடைய தலை எடுத்துட்டு போய் அந்த கொல்கோதா மலை மேல ஒரு மரத்துல தொங்க விட்டாராம். லேட்டரா அதை எடுத்து புதைச்சிருப்பாங்க. சோ கோலியாத்துடைய தலை புதைக்கப்பட்ட இடம் கொல்கோதா மலை. இப்போ எப்படி சிலுவை கனெக்ட் ஆகுது பாருங்க, அப்படியே லிட்டரலாவே கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ கொல்கோதா மலையில தான் தலையை தொங்க விட்டாராம் கோலியாத்து. இப்போ தாவீது இதை செய்யறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இதுல ஒரு தீர்க்க தரிசன சிக்னிபிகன்ஸ் இருக்குது. எல்லாரும் கவனிங்க. பூமி துவங்கி முதல் 1000 வருஷங்கள் முடிவடையும் போது, ஃபர்ஸ்ட் மில்லேனியம் முடிவடையும் போது ஆதாம் மரிக்கிறார். ஆதாம் மரிச்ச டைம்ல ஆதாம் வாழ்ந்தது எருசலேம்லன்னு சொல்றாங்க. ஏதேன் தோட்டம் இருந்தது எருசலேம்ல டீச் பண்றாங்க. ஆனா ஆதாம் மரித்தது எருசலேம்ல. ஆதாமுடைய தலைய, ஆதாமுடைய சரீரத்தை, ஆனா ஜெனரலா அவருடைய தலையை ஃபோக்கஸ் பண்ணி ஆதாமுடைய தலையை புதைச்சது எந்த இடம் தெரியுமா? இட்ஸ் a mountain called the hill of the skull. மண்ட ஓட்டு மலை. அதுதான் கொல்கோதா மலை. எப்போ ஆதாமுடைய தலை அங்க பொதிச்சாங்களோ அந்த ஹில் பேரு the hill of the skull ன்னு மாத்திட்டாங்க. கல்வாரி மலைன்னு சொல்றோம் தெரியுமா? அது எல்லாமே அதேதான். கோல்கதான்றது அதேதான். சோ அது ஸ்கல், hill of the skull. யாருடைய ஸ்கல்? ஆதாமுடைய ஸ்கல். ஆதாமுடைய ஸ்கல். எல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1000 எப்ப நடந்துச்சு? இது முதல் 1000 வருஷத்துல. இப்ப செகண்ட் 1000 இயர்ஸ் முடிவடையும் போது, எல்லாரும் கவனிங்க, செகண்ட் 1000 இயர்ஸ் முடிவடையும் போது, இரண்டாவது 1000 வருஷங்கள் முடிவடையும் போது தேவன் ஒரு தகப்பனை பார்த்து சொல்றார், உன்னுடைய ஏக சுதனை, நீ நேசிக்கிற உன் ஏக சுதனை எனக்காக நீ பலி கொடுப்பியா ஆபிரகாம்? ஆபிரகாம் தான் மகனை கூப்பிட்டுட்டு மோரியா மலை மேல ஏறி போறார். அங்க பலிபீடத்துல ஈசாக்க கட்டி போட்டிருப்பாரு, படுக்க வச்சிருப்பாரு. கைய ஓங்குறாரு, கழுத்தை வெட்டுறதுக்காக ஓங்குனாரு. ஆனா தேவன் அங்க இருந்து சொல்றாரு, ஆபிரகாமே நிறுத்து, பிள்ளையாண்டா மேல உன் கைய போடாதன்றார். பிள்ளையாண்டான். அப்பவே ஆண்டவர் தெரிஞ்சிச்சு, ஒரு ஐயராத்து பிள்ளை, அப்படியே வைங்கோ, ஒன்னும் செய்தராதே, விட்டுருங்கோ. பிள்ளையாண்டா மேல கைய போடாத, திரும்பி பாருன்றாரு. நல்லா கவனிங்க. இவர் இருக்குது மோரியா மலை மேல. மோரியா மலை மேல தான் தேவாலயத்தை கட்டினாங்க. திரும்பி பாருங்க, இன்னொரு மலை இருக்குது. மோரியா மலை தேவாலயத்திலிருந்து திரும்பி பார்த்தா towards the north you find another mountain called the hill of the skull. மண்ட ஓட்டு மலை இருக்குது, கொல்கோதா மலை. திரும்பி பாருங்க, அங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்குது. அந்த ஆட்டுக்கடாவை நீ பலி கொடுன்னாரு. இது இரண்டாவது 1000 வருஷத்துடைய முடிவுல இதை நம்ம பார்க்கிறோம். செகண்ட் 1000 இயர்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். கம் ஆன். ஜீசஸ் உடைய அடையாளம், ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளம், ஈசா குமாரனுக்கு அடையாளம். ஆனா ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்கடா தான் இயேசுக்கு அடையாளமாக பலியானுச்சு அந்த இடத்துல. யூ see the picture of Jesus. இப்போ மூணாவது மில்லேனியம். எவ்வளவு பேர் கவுன்சிட்டு இருக்கீங்க? 3000 வருஷம் முடிவடையும் போது, ஆன்சர் பண்ணுங்க. முதல் 1000 வருஷம் முடிவடையும் போது யாருடைய மரணத்தை பத்தி பார்த்தோம்? அவருடைய மண்டவோடு எங்க புதைக்கப்பட்டது? கோல்கோதா. இரண்டாவது 1000 வருஷங்கள் முடியும் போது, செகண்ட் மில்லேனியம் முடியும் போது, ஈசாக் ஆபிரகாமுடைய கதை ஆட்டுக்கடா on மவுண்ட் கோல்கோதா. மூணாவதா வரோம். 3000 இயர்ஸ் முடியும் போது தான் தாவீது கோலியாத்துடைய ஸ்டோரி. ஒவ்வொரு 1000 இயர்ஸ்க்கும் ஆண்டவர் ட்ரையல் பார்த்துங்கிற மாதிரி இருக்குது. ஆடு ஒரு பிக்சரை காமிச்சுனே இருக்கிறார். வரப்போகுது, ட்ரெய்லர் மாதிரி வரப்போகுது, கமிங் சூன். ஒவ்வொரு 1000 இயர்ஸ் ஒரு ட்ரெய்லர் கொடுக்குறாரு. இப்போ 4000 வருஷம் முடிவடையும் போது பரலோகத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இறங்கி வர்றார். 3000 வருஷங்களா மட்டும் இல்ல, 4000 வருஷமா நடந்த ஒட்டுமொத்த பலிகளை நிறைவேற்றும்படி, எல்லாவித தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அவர் மரிச்சது எந்த மலையில? கொல்கோதா மலையில. ஏன்னா கொல்கோதா மலையில உண்மையான கோலியாத்துக்கு அடையாளமான பிசாசுடைய தலைய நசுக்கி போடுறதுக்காக, ஏன்னா இத்தனை ஜனங்க காமிச்சதை அவர் நிறைவேற்ற வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் கொல்கோதா அப்படின்ற பேர் வந்துச்சு? ஏன்னா தாவீது தீர்க்க தரிசனமா அந்த இடத்துல கோலியாத்துடைய தலையை புதிச்சார். கொல்கோதா அப்படின்னா கோலியாத் காத், கோல் காத் அப்படின்னு மாறுச்சு. கோலியாத் காத்ன்றது கோல் காத்னு மாறுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேச்சு பாணியில என்ன ஆயிடுச்சு? கோல்கதா. அந்த பேர் கோல்கதா அப்படின்னா அர்த்தம், கோலியாத்ன்றவன் புதைக்கப்பட்ட இடம் இது. தாவீது
தன்னுடைய ஜனங்களுடைய கஷ்டத்தை வந்து காப்பாத்துறதுக்காக மெய்ப்பனாக இறங்கி வந்து, மெய்ப்பனுடைய கோலோட, மெய்ப்பனுடைய பையோட, மெய்ப்பனுடைய கவனோட இறங்கி வந்து தன்னுடைய ரத்தம் சிந்துதல் அப்படின்ற அந்த ஆற்றை கடந்து சத்ருவானவனை ஃபேஸ் பண்ணி அவனுடைய தலையை வாங்கி ஒரு மலையில புதைச்சார். எவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் தாவீதின் குமாரன் இறங்கி வந்து தன்னுடைய ஜனங்கள்லாம் காப்பாற்றப்படும்படி சிலுவை அப்படின்ற கோலை எடுத்துட்டு ஒரு நல்ல மெய்ப்பனாக இறங்கி வந்து வார்த்தையை நிறைவேற்றி ரத்தம் சிந்துதல் அப்படின்ற ஆற்ற சிலுவையில கடந்து பிசாசானவனுடைய தலையை நசுக்கி எந்த மலை மேல கோலியாத்துடைய தலை புதைக்கப்பட்டுச்சோ அதே மலையில பிசாசுடைய தலையை நசுக்கிட்டார். ஹல்லேலூயா. கமான், எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த செய்தியை கேட்கறதுக்காக நல்லா கரங்களை தட்டி ஜீசஸ்க்கு நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு நல்லா நன்றி செலுத்துங்க. Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்ப நம்மலாம் யாரு? ஜெயிச்ச டீம். நம்மலாம் தோத்து போன டீம் இல்ல, நம்மலாம் ஜெயிச்ச டீம். நம்மலாம் நாயகனுடைய டீம்ல இருக்கிறோம். ஜெயிச்ச நாயகன் இயேசு கிறிஸ்து, அவருடைய டீம்ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பயப்பட தேவையில்ல, சோர்ந்து போக தேவையில்ல, பிரச்சனை பலவீனம் வரும்போது ஒளிஞ்சிட்டு இருக்க தேவையில்ல. தாவீது வர்ற வரைக்கும் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. எப்போ தாவீது கோலியாத்தை வீழ்த்தினாரோ, எப்போ தலையை வெட்டி கையில எடுத்து காமிச்சாரோ, யார் யார் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களோ, யார் யார் பதுங்கிட்டு இருந்தாங்களோ, யார் யார் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்களோ ஒண்ணு பண்ணாம, இப்ப அவங்க எல்லாம் வீரர்களா எழும்புறாங்க. எழும்பி போய் சத்ருவானவனை துரத்துறாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு மாபெரும் வெற்றி வருது. நீங்களும் நானும் தான் அது. இயேசு வர்ற வரைக்கும் வியாதியை பார்த்து பயந்தோம், கஷ்டத்தை பார்த்து பயந்தோம், சாபத்தை பார்த்து பயந்தோம், கெட்ட பழக்கங்களை பார்த்து பயந்தோம், பாவத்தை பார்த்து பயந்தோம், பிசாசை பார்த்து பயந்தோம், எதிர்காலத்தை பார்த்து பயந்தோம், நிகழ்காலத்தை நினைச்சு பயந்தோம், கவர்மெண்ட்டை நினைச்சு பயந்தோம், எல்லா சூழ்நிலையை பார்த்து பயந்தோம், ஒளிஞ்சோம், பதுங்கிட்டே இருந்தோம். தைரியமே இல்ல, தைரியமே இல்ல. வந்தார் நம்மளுடைய இளம் வாலிபர், வந்தார் நம்மளுடைய மெய்ப்பர், வந்தார் நம்மளுடைய ரட்சகர். நமக்காக கோல் எடுத்துட்டு இறங்கினாரு, ரத்தம் சிந்தினாரு, பிசாசுடைய தலையை நசுக்கினாரு, மூணாவது நாள் உயிர் தெழுந்தார். இனி நம்ம தோத்து போனவங்க இல்ல, இனி நம்ம பயப்பட தேவையில்லை, இனி நம்ம பதுங்கி இருக்க தேவையில்லை. கமான், யாராவது கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தி சொல்லுங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜெயிச்சிட்டார், அதனால நான் ஜெயிச்சிட்டேன். அவர் ஜெயிச்சிட்டார், அதனால நான் ஜெயிச்சேன். கமான் சொல்லுங்க. அவர் வீழ்த்திட்டார், அதனால நானும் வீழ்த்திட்டேன். அவர் ஜெயம் சிறந்தார், அதனால நானும் ஜெயம் சிறந்தேன். நல்லா கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. Thank you Jesus. அவர் ஜெயிச்சிட்டார், அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். அவர் ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு சிலுவைன உடனே அதை பலவீனமா, அது தோல்வியா, அது ஒரு அசிங்கமா, அது ஒரு அவமானமா தான் உலகம் பார்க்குது. அட, இவருனை காப்பாத்துவாரா? இந்த நிர்வாணமானவர், இந்த ஐயா. நமக்கு தெரியுது சிலுவனா வல்லமை. லாஸ்ட் வீக் மெசேஜ் எத்தனை பேர் கேட்டீங்க? When you talk about the cross, you talk about power, you talk about victory. That's what the cross means today. Hallelujah. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க சர்ச்சுக்கு வந்ததுக்காக? கமான், ரெண்டு கை உயர்த்தி எல்லாம் எத்தனை பேர் காமிக்க முடியும்? கர்த்தர் இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளோட இருக்கிறார், நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். தாவீதின் குமாரனுடைய அதே கூட்டாளிகளாக தான் நம்ம இருக்கிறோம். We are partners with him. We are in his team. Amen. We are in his team. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறான்னு சொல்லி நான் நம்புறேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.